श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्तदित्राणितनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिगीतसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युपतयगास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मसन्नयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मकताप्रियपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. பகவத் விஷயம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலே பொதுத்தனியன் என்ன, திருப்பல்லாண்டு கருணை செலுத்தாம் என்ன, மேற்கொண்டு திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய 1102 பாசுரங்கள் என்ன, அதற்கு மேற்கொண்டு 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு சேராமல் இருக்கக்கூடிய ராமானுஜ நூற்றந்தாதி, இது இத்தனையும் கலந்தது சேர்ந்தது பகவதிஷன் என்று சொல்லப்படுகிறது. அதிலே கடந்த 6 காலக்ஷேபங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதலிலே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தனியனானது எவ்வாறு ஏற்பட்டது, அந்த தனியன் திருமந்திரபரமாக எவ்வாறு அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்க வந்தது என்று திருலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுசரித்து அவருடைய வியாக்கியானத்தின் துணை கொண்டு அதை அனுபவிக்க பெற்றோம். அடுத்தபடியாக 2வது தனியன் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இது குரத்த ஆழ்வார் அனுகிரகித்த தனியன். அதுக்கு அடுத்த தனியனும் குரத்தாழ் அனுகிரகித்தது. யோனித்யம் அச்சுதவதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தியைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தி என்று 2 தனியும் அவ அனுகிரகித்தது. அதில் லக்ஷ்மிநாத சமாரம்பா என்கிற தனியனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். லக்ஷ்மிநாத் என்றது பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் என்று குறிக்கப்பட்டதுன்னு கடந்த காலட்சத்துல பார்த்தோம். ஆனால் சமாரம்பாம் நாத யாமன மத்தியமா என்கிற சப்தம் இருக்கணும். இருந்தாலும் அதிலே அஸ்மத் ஆச்சாரிய நம்முடைய ஆச்சாரிய பரியந்தம் வந்திருக்குன்னு அதை முதலிலே தெரிவித்தேன். யாரார் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்களோ அவர்களுடைய ஆச்சாரிய பரியந்தம் வர்றதுன்னு தெரிவித்தார். சரி, இது குரு பரம்பரையா சுவாமி அப்படின்னு கேட்கிறோம். ஆமா, குரு பரம்பரைன்னு. குரு பரம்பரைனா என்னமா சுவாமி குரு பரம்பரை? குரு பரம்பரைன்றது ரகசியத்திரயத்தை உபதேசத்தை தான் குரு பரம்பரைன்னு அர்த்தம். இங்க ரகசியத்திரயம் எங்க இருக்கு? ரகசியமும் திருமந்திரம் தயம் சர்ம ஸ்லோகம். திருமந்திரம் என்பது பத்ரியிலே நரனுக்கு உபதேசம் பண்ணினான் நாராயணன். அதனாலே அது அட்டாட்சர கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அவர் மற்ற யாருக்கா உபதேசம் பண்ணார்னா கிடையாது. நரனுக்கு உபதேசம் பண்ணார தவிர நரன் யாருக்கும் உபதேசமே பண்ணல. அதே போல துவயத்தை யாருக்கு? பெரிய பிராட்டியாருக்கு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு விஷ்ணுலோகத்தில் உபதேசம் பண்ணார். அவனும் மற்றவாளுக்கு யாரும் உபதேசம் பண்ண மாதிரி தெரியல. சர்மஸ்லோகத்தை தேர்தட்டிலே அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணார். ஏற்கனவே பார்த்து 2 பேரால் உபதேசம் பண்றதுக்காக வாய்ப்பு இருக்கு. அர்ஜுனன் பிரயோஜனாந்த பரன், அதனால வாய்ப்பே கிடையாதுன்னு நல்லா தெரியறது. அப்படி இருக்க செய்தே அது என்னமா குரு பரம் என்று சொல்ல முடியும்? மேற்கொண்டு வரணுமேனு என்கிற ஒரு சங்கையை நம்ம பார்த்துண்டு இல்லை இல்லை, அது அத்தனையும் பெரிய பிராட்டியாருக்கு பெரிய பெருமாள் உபதேசம் பண்ணார். அந்த பெரிய பிராட்டியார் விக்ஷக்ஷனை உபதேசம் பண்ண, விக்ஷக்ஷனை நம்மாழ்வார் உபதேசம் பண்ண, அப்படியே நாதமணி தொடக்கமா பரம்பரையா வந்துட்டுன்னு கடந்த காலட்சத்துல பார்த்தோம். அப்ப திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சர்மஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனால தெரிவித்தார். அதனாலே லக்ஷ்மிநாத சமாரம்பான் என்கிற ஒரு சப்தத்துக்கு பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் என்கிற அர்த்தம்னே பார்த்தோம்.
அப்ப மற்ற எந்த பெருமாளையும் இது குறிக்கல. லக்ஷ்மிநாதன் ஸ்ரீகுடி பெரிய பெருமாள் அப்படின்னும். அப்ப லக்ஷ்மிநாதன் வர வேண்டாமா சுவாமி? வெறும் நாதன்னு சொன்னா போறேன். ஏனென்றால் லக்ஷ்மி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. குறுக்க ஒரு சப்தத்தை சேர்க்கிறோம்னு நாதன்னு சொல்ல வேண்டாமா? வேணும் அப்படி வச்சுக்கலாமே. நாத சமாரம்பாம் லக்ஷ்மி பஜ்யமாம் என்பதையாவது சொல்லியிருக்கலாமோ? அப்படி சொல்லாம எதுக்காக லக்ஷ்மிநாதன் சொல்லணும்னா, பிராட்டி தனித்து கிடையாது. இதை கடந்த காலத்துல பார்த்தோம். பிராட்டி தனித்து இருக்கான்னா தெரியாது. நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயின்னு அவனை விட்டு பிரிவதே கிடையாது. அந்த பிரிவதை இருக்க. இரண்டாவது, இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலையே பிராட்டிக்கு தான் பிரதானம். அவர் புருஷகாரம் ஆனால் ஈஸ்வரன் காரியம் செய்யான்னு தெரிவித்தார் இல்லையா? அந்த நிலையிலே இருக்கச்சதே ஒரு சங்கிலி தொடர் போல பெருமாள், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார் இப்படி குரு பரம்பரையா வந்துட்டு மணவாளமான பரம்பரை வந்து இருக்கணும். அதத்தான் லக்ஷ்மிநாத சமாரம் தான் தெரிவித்தார். பிராட்டி பிரிவது கிடையாதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் என்னைக்குமே எடுத்துக்கணும். ஏன்னா அவன் பிரிவு உண்டானா கிடையாது. ஏன்னா இப்ப இங்க என்ன நினைப்போம், நம்மாழ்வார் நாதமணி சேர்ந்து இல்லையே சுவாமி, நாத யாமுன மத்தியமாம் இருக்கு இல்லையா? அது ரெண்டுமே சேர்ந்தானா கிடையாது, பிரிவுதான். அந்த மாதிரி சொல்லமானா சொல்ல முடியாது. ஏன்னா இவ பிரிவே கிடையாது. அகலகில்லேன் இறையமென்னு அளப்பேல் வந்த உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உங்குடையா என்னையாழ்வாணி நிகரில் அமலர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானன் தெரிவிக்கிறாள் இல்லையா? என்னைக்கும் அகலகில்லேன், அவளை விட்டு பிராட்டி அவளுடைய திருமார்பை விட்டு அகலுகிறான்னா அகலை கிடையாது. பிரிந்திருப்ப பிரிவே கிடையாது. ஒரு வினாடி கூட பெருமாள் திருமேனி விட்டு பிரிவது கிடையாது. அப்ப அந்தர்யாமையா இருக்கும்போது, அந்தர்யாமையா இருக்கும் போது என்பது வேறு. அது ஒவ்வொருத்தருடைய இதயத்துக்கு அந்தர்யாமா இருக்குது. ஆனா பெருமாள் பிராட்டி விட்டு எப்பவுமே பிரிவதே கிடையாது. ஒரு வினாடி கூட பிரிவடி கிடையாது. இந்த பிராட்டியை தெரிவிக்கிறார். என்ன தெரியுமா? லக்ஷ்மி தந்திரம்னு ஆச்சரியமான பாஞ்சராத்திரத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. லக்ஷ்மியே இந்திரனுக்கு உபதேசம் பண்றான். பிராட்டியே இந்திரனுக்கு உபதேசம் திருப்பார்கடல் கடையும் போது ஒவ்வொன்னா தனித்தனியா வந்துட்டே இருக்கு. கடையும் போது முதல்ல தோன்றினது யாருன்னா, இருக்கட்டும் நிறைய வஸ்துக்கள் அது வந்து இருக்கு. அதுதான் மகாலட்சுமி பிராட்டி தோன்றினாள். அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்கப்படாது, எப்பயுமே உண்டு. பிராட்டி சீதா பிராட்டி அவதாரம் பண்ணார். அப்ப அதுக்கு முன்னாடி கிடையாதா? உண்டு. அதே போல ருக்மிணி பிராட்டி அவதாரம் பண்ணார். அதுக்கு முன்னாடி கிடையாது? உண்டு. அதே போலதான் இங்க இதுல திருப்பார்கடலை தோன்றும் போது கடையும் போது தோன்றினா இல்லையா? அங்க வந்திருக்கா. அதனால அங்க கடையும் போதே 1000 தோளால் அலைக்கடலை கடைந்தான் தெரிவிக்கிறா இல்லையா? முதல்ல ஐராவதம் என்கிற யானம் வந்துட்டு, ஐராவதம் யானம் வந்துட்டு. அதுக்கு மேல உச்சஸ்ரவஸ்னு ஒரு குதிரை வந்துட்டு. அதுக்கு மேல பாரிஜாத்த மரம், அதெல்லாம் அங்கதான் வந்தது. பாரிஜாத மரம் வந்துட்டு. ஆலகால விஷம், அந்த ஆலகால விஷத்தை தான் சிவபெருமான் தன்னுடைய வாயால விட்டு இத நீலகண்டன்னு பேரு, இங்க நீளமா இருக்கணும். இந்த ஆலகால விஷத்தை வந்து உண்டான். அந்த ஆலகால விஷம் வந்துட்டு. அதுக்கப்புறம் அமிர்தம் வந்தது. தன்வந்திரி அமிர்த குடத்தை ஏந்தி கொண்டு வந்தாலும் இதெல்லாம் இங்க திருப்பார்கடல் கடையும் போது ஏற்பட்டது இல்லையா? இப்படி இருக்கச்சே ஒவ்வொருத்தரா வரும்போது மகாலட்சுமியும் அதிலே தோன்றினார். அப்படி தோன்றி இருக்க செய்த அங்க பார்ப்போமே, கஜலட்சுமி சேவிச்சிருக்கணும். கஜலட்சுமி சன்னதிக்கெல்லாம் போறேன்னா 2 பக்கம் யானை இருக்கும், மத்தியில பிராட்டி இருப்பான். யானுடைய தும்பி கையில இப்படி வந்து அப்படியே பூக்கொடல் கொடுக்குற மாதிரி ஒரு திருக்கோணத்தோடு இருக்கணும். அதெல்லாம் எங்கன்னா அது முதல்ல வந்ததே எங்க? திருப்பார்கடல் கடையும் போது மகாலட்சுமி அப்படிதான் வந்தா. 2 பக்கம் யானைகள் பூக்குடலை ஏந்தி கொண்டு அப்படியே வந்தன. அது அப்படியே சேவிக்கிறதுதான் சில சாயார் சன்னதியிலே இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. கஜலட்சுமி, கஜம்னா யானை, 2 யானைகளோடு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கு இல்லையா? அப்போது இந்திரனுக்கு தாயார் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த நிலைதான் லக்ஷ்மி தந்திரன்னு பேரு. இது பாஞ்சராத்திரத்துல இருக்கு. பாஞ்சராத்திர சாஸ்திரம் பெரிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்துக்குள்ள லக்ஷ்மி தந்திரம் இந்திரனுக்கே பிராட்டி உபதேசம் பண்றார். இதுல என்ன பிராட்டி சொல்றா? அப்ப சொல்றா, என்னுடைய வேலை என்ன, என்னுடைய கைங்கரியம் என்ன? ஆச்சரியமான விஷயம். ஏன்னா
நாம பிராட்டுடைய நிலை என்னன்னு கரெக்டா இதுல கொஞ்சம் சம்பிரதாயத்துல மாறுபாடு உண்டு. இருந்தாலும் பிராட்டுடைய நிலை என்னன்னு தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன் இந்திரா உனக்கு தெரியாது, நான் என்ன பண்றேன் பெருமாள்கிட்ட என்ன பண்றேன் அவளே சொல்லிக்கிறா பாருங்க. அப்ப அந்த தான் சொல்லிக்கிறா பிரபத்திக்கு பிரவர்த்தகாச்சாரியன் பிராட்டி. இந்த பிரபத்திக்கு பிரவர்த்தகாச்சாரனா பிரபத்தியே பிராட்டியால் தான் நடக்கிறது. பிரபத்தினா சரணாகதி. பிரபன்னன் சரணாகதி நிட்டனுக்கு பிரபன்னன்னு பேரு. பிரபக்தி பிரபக்தினா நான் பண்ணுவதற்கு ஒண்ணும் இல்லை, பகவானுடைய அனுகிரகத்தால எனக்கு மோட்சம், இதுதான் பிரபக்தி. அந்த பிரபக்தி என்ன பண்றது பிரவர்த்தகாச்சாரியர் அதை தூண்டி விடுவதே, அதை பிரதான பண்றதே ஆனா பிராட்டி தான். ஏன்னா பிரபக்தியை பிராட்டி நல்ல பிரவர்த்தகம் பண்ணுகிறாள். அந்த பிராட்டி தான் நாம் பிரபக்தி பண்ணுவதற்கு ஹேதுவாக இருக்கிறாள். அப்படின்னா உலகத்திலே பிரபக்தி என்கிற அந்த நிலை நன்னாக பரவச் செய்பவரே பிராட்டி தான். நான் இன்னைக்கு பிரபக்தி பண்றணும், சரணாகதி பண்றணும், இதெல்லாம் யார் மூலமா? நான் பிராட்டி மூலமா தான். அப்ப பிரபக்தியின் போது பிராட்டி என்ன செய்யறேன்னா நாமெல்லாம் பிராட்டியை பற்றி பெருமாள் பத்திரமோன பிராட்டி தான் புருஷகார பூதை. இவள் புருஷகார ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். அப்ப பிராட்டியை பத்தி அதுக்கு மேல பெருமாளை பத்திரமோனும். அப்பதான் அது என்னன்னா சரணாகதி கத்தியத்துல 2 சூர்ணிகை எந்திரமன பண்ணிருக்காரு. சரணாகதி கத்தியம் பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குபன விவைஸ்வர்ய சீலாத்மன அசங்கேய கல்யாண குணகராம் பத்மவனாலயாம் பகவதியும் சியம் தேவியும் நித்யானபாயும் நிரவத்யாம் தேவதேவ திவ்யபரிஷன் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தேன் இருக்கு இல்லையா? அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியன் முதல் சூர்ணிகையோட கடைசியில சொல்றாரோனா அந்த சொல்லிச்சு வேறு புகழற்ற அடியேன் தேவரீர் திருவடிகளை புகழாக பற்றுகிறேன். பிராட்டியை திருவடியை புகழாக வேறு புகழற்ற அடியேன். அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தே வேறு புகழற்ற அடியேன் தேவரீர் திருவடிகளை புகழாக பற்றுகிறேன் ஆயிடுத்து. இது முதல் சரணாகதி. அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாராயண தத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியேன்னு அடுத்து நாராயணனுடைய திருவடிகளை பற்றுகிறேன்னு 2 பேரும் ராமானுஜ சரணாகதி விட்டுக்கிறார். முதல்ல பிராட்டி சரணாகதி, பிராட்டிகள் அதான் சரணாகதி கத்தியம்னு பேரு. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க கத்தியம், அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட கத்தியம்னு பேரு. இப்ப இந்த இடத்துல முதல்ல பிராட்டி சரணாகதி அனுஷ்டிக்கிறார் சுவாமி ராமானுஜர். அதுக்கப்புறம் 2வது ஸ்ரீமன் நாராயண தத் பாதாரவிந்த யுகுலம் சரணமகம் பிரபத்தியனே நாராயணனே உன் திருவடிகளை பற்றுகிறேன்னு 2 பேரும் ராமானுஜர் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். சுவாமி இவரிடத்தில் பிராட்டியில சரணாகதி பண்ண தெரியுது, அதே பெருமாட்ட பிராட்டி பண்ண சரணாகதி பண்ண தெரியுது. எதுக்கு 2 சரணாகதி? ஒரு சாமானிய சரணாகதினா ஒரு தடவை தான் சொல்லியிருக்கு. அப்ப இங்க பிராட்டி இடத்துல சரணாகதி, அதே போல பெருமாட்ட சரணாகதி எதுக்கு? இவனிடத்தில் சரணாகதி பண்ணது எதற்கு, அதே போல பெருமாளத்துல சரணாகதி பண்ணி எதற்குன்னா 2ம் வெவ்வேறு பயனுக்காக. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. நமக்கு இதுக்கு போறதே கிடையாது. எதுக்கு இப்ப பார்த்துட்டு இருக்கோம்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம். லக்ஷ்மி வேண்டாமே, நாத சமாரம்பான்னு போட்டாலே போருமே. பிராட்டி வேண்டாமே. நான் பிராட்டி வேண்டான்னு ஒரு சம்பிரதாயமே இருக்கு. வேண்டாம்னா வேண்டான்னு இல்லை, ஆனா பிராட்டிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. பகவான் தான் வரும்னா நம்முடைய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவம், வெறும் வைஷ்ணவம் அல்ல. விஷ்ணு சம்பந்தம் மட்டும் இல்ல, விஷ்ணுவோட பிராட்டி சம்பந்தம் சேர்ந்து இருந்தா தான் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் வேறு, வெறும் வைஷ்ணவம் இல்ல இல்லையா? அதனால இப்ப 2 சரணாகதி, ஒரு சரணாகதி பிராட்டி இடத்துல, மற்றொரு சரணாகதி பகவான் இடத்துல. எதுக்கு சுவாமி 2 சரணாகதி பண்ணா? 2 வெவ்வேறு சரணாகதி, வெவ்வேறு பயனுக்கு. இவனிடத்துல சரணாகதி பண்ணது என்ன பாருங்க, பிராட்டி இடத்துல சரணாகதி பண்ணது உபாயமாய் பகவானை பற்றுவதில் நமக்கு நிஷ்டை ஏற்படணும். என்ன பாருங்க, ஒரு உறுதி வரணும். உறுதி என்ன உறுதி என்ன? பகவான் சரணாகதி பண்றேன், அந்த சரணாகதியில ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு உறுதி ஏற்படணும். இத நல்லா மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா மேற்கொண்டு பகவானை பத்த போறோம்னு உபாயமாக நல்லா பாருங்க, இதெல்லாம் கேட்டுக்கோ. மேற்கொண்டு பகவான உபாயமா பத்த போறோம், நாம் எல்லாரும் உபாயமாக பற்றினவர்கள் தானேன்னு தோணும். வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனா எத்தனை பேர் உபாயம் பற்றிருந்தாலும் முதல்ல பிராட்டியுடைய அன்மயம் இல்லைன்னால போக முடியாது. ஏன்னா நமக்கு தோணும், இல்ல சுவாமி நாங்கெல்லாம் சரணாகதி பண்ணிட்டோம், நாங்கெல்லாம் சமாசனம் பண்ணிட்டோம், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டோம், நன்னா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியா?
யாரும் பண்ணிக்கல சுவாமி, பன்னிண்டவா இருக்கா, ஆனா நாங்க நன்னா பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இருமாப்போடு இருக்கலாமா? இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசம் வரலையே. ஏவி சரணாகதி ஆயிடுத்து, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டோன்னு ஒரு பூர்ணமான ஒரு விசுவாசத்தோடு இருக்காமன்னா அப்படின்னு ஆயிடுத்து. காலசமம் கேட்கணும், இந்த திருவாரூரை சேவிக்கணும், இதுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணாதான் உண்டு தெரிவிக்கிறா. அதனால பண்றேன்னு சொல்றோமோ அந்த விசுவாசம் வந்து தெரியல. ஆனா நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ. ஆனா சில பேர் பண்ணிக்கணும், அவளை பார்த்து ஓ நானா பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படின்னு இருமாப்பா இருக்கலாம்னா அந்த விசுவாசம் வந்துதான் தெரியலையே. ஆனா விசுவாசம் வரணும். விசுவாசம் வரணும்னா என்ன சொல்றது? வரணும்னா இப்படி கடவுள் தெரியும் பார்த்தா அதான் தெரியுமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு ஏன்னா மனசுல படணும். நாம பகவான்கிட்ட திருவடி பத்தி இருக்கும், அந்த திருவடி தான் எனக்கு உஜ்ஜீவனம், மற்றொன்னு கிடையாது. மனசுல வரணும்னா அது அது வந்து அந்த மனசுல வர்றது இதனால வருது. அந்த மனசுல வர்றதுக்கூடிய ஒரு நிட்டை யாரு கொடுக்குறாங்கன்னா பிராட்டி தான் கொடுக்குறாங்க. அந்த நிஷ்டை சுலபத்துல வராது. ஏன் சுவாமி? பகவானே எல்லாம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும்னு இட அத்தியாவசாயம். அப்படின்னா சுவாமி அவர்கிட்ட சரணாகி பண்ணிட்டேன், அவர் எனக்கு பண்ணுவார். சில பேர் தான் சொல்லுவா, சுவாமி இத்தையும் பண்ணு அத்தையும் பண்ணு, இந்த கல் எடுத்து அங்கடி, அந்த கல் எடுத்து அங்கடி, எது கிடைக்கிறது கிடைக்கணும், அந்த மாதிரி கிடையாது. பகவான்கிட்ட மட்டுமே விசுவாசமா இருக்கணும். அந்த விசுவாசம் அந்த நிலை பூர்ணமா ஏற்படும்னா பிராட்டியுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா ஆகாது. அந்த நிலை நமக்கு வராது. அப்ப பிராட்டி பிரார்த்திப்பது என்னன்னா அந்த நிலையதான் நாம பிராட்டியிட பிரார்த்திக்கிறது என்னன்னா அந்த நிலைக்கு வரணும். சுலபத்துல வருமா? பகவானே உபாய உபேஷம் என்கிற எண்ணம் சுலபத்துல வருமானா வராது. அது ஏன் சுவாமி வராதுன்னு சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. இப்போ உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு மருந்து வாங்கணும், டாக்டர்கிட்ட போனா சரியா போயிடும் அப்படின்றா இல்லையா? இப்ப டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கிற பகவான நம்பிக்கை இருக்கா? இல்ல. அது என்னமா சொல்ல, அது என்ன சொல்றானா கைத்தங்குடி மாதிரி இருக்கல, இப்ப போய் பகவான் கேட்டு இருக்கிற இந்த மாதிரி வந்துருத்தா அதுக்கு தகுந்த மருத்துவத்தை போக வேண்டாமான்னு கேட்கறா இல்லையா? அந்த விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். சரி சுவாமி விசுவாசம் வந்துடுது, அவர் பண்ணுவாரா? அடுத்த கேள்வி வரும், விசுவாசம் பூர்ணமா வந்துட்டு வேணா? விசுவாசம் வந்தவன் வந்துட்டுன்னு சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ. விசுவாசம் வந்தவன் இத பத்தி கணிச்சிக்கவே மாட்டான். பகவானை தவிர என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா என்கிற எண்ணம் வந்துட்டுன்னா நான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன், திருப்பானாழ்வார் மாதிரி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு சொல்லவே மாட்டான். அப்ப எப்படி தோணுகிறோம்? அதுக்கு தான் பிராட்டி. அந்த பிராட்டி என்ன பண்றான்னா அவர்கிட்ட சரணாதி பண்ணியாச்சுன்னா பகவன் நாராயண அபிமனார அனன்ய சரணாக சரணமகம் பிரபத்தின்னு அந்த பிராட்டி என்ன பண்றான்னா அந்த பிரார்த்திப்பதே பகவானுடைய நிஷ்டையை அடியனுக்கு அனுகிரகிக்கணும். பகவானுடைய நிஷ்டை ஏற்படணும், அந்த நிஷ்டை நீர் தான் அனுகரிக்கணும் அப்படின்னு தெரியுதுதான். அப்ப அது மட்டும் இல்ல, தேவரீரே அப்படிப்பட்ட பகவானையும் உபாயமாக பற்ற போகிறேன், அவனே உபாயம் உறுதியை தேவரீர் தான் அனுகிரகிக்கணும். பிராட்டி அனுகிரகித்தபடியால்தான் பகவான் நமக்கு பண்ணுவார் என்கிற எண்ணமே நமக்கு ஏற்படுது. அப்ப பிராட்டி இதனால சரணாகதி ஏன் சொல்றோம்னா லக்ஷ்மிநாத சமாரம்பா. அந்த லக்ஷ்மிநாத சமாரம்பம் லக்ஷ்மி இருக்கணும். லக்ஷ்மி இருந்தா அப்ப அந்த குரு பரம்பரை வந்தா தான் என் காரியம் நடக்கும். இப்ப என் காரியம் நடக்கணும்னு என்ன சொல்லணும்? பிராட்டி இருக்கணுமானோ? பிராட்டி என்ன பண்றா? நான் சரணாகதி பண்றச்சே அவன் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை நல்லா தூக்கி 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 அந்த பூர்ணமாக நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பிராட்டி. அதான் பண்றா. அப்ப ஏற்படுத்தி கொடுத்தா அதுனா பிராட்டி செய்வது. அப்ப பெருமாளே உபாயங்கிற உறுதியை கொடுத்து, அது மட்டும் இல்ல அவர் உறுதியா உபாயமாக நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறாரு இல்லையா? ஆக பிராட்டி உபாய நிஷ்டையை கொடுப்பவள், பகவான் உபாயமாக இருந்து கொண்டு மோட்சத்தை கொடுப்பவள். படிக்கணும். பிராட்டி உபாயம் ஆக மாட்டாள், உபாய நிஷ்டையை கொடுப்பவள். பகவானே உபாயம் என்கிற அனுகிரகத்தை நிட்டையை நமக்கு கொடுப்பவன். பகவான் என்றார் அவர் உபாயம்னா வழி, அவர் உபாயமாக இருந்துகிட்டு மோட்சத்தை கொடுக்கிறார். இதத்தான் லக்ஷ்மி தந்திரம் என்கிற லக்ஷ்மி தந்திரம் என்கிற அந்த பாஞ்சராசாஸ்திரத்தை இந்த பிரபத்தியை நல்லா வளர்த்து கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்ப பெருமாளை உபாயம் என்கிற நம்பிக்கை அவள் அருளால் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் புருஷகார பூதையும் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த புருஷகார பூதையாக அவரை பற்றி
பெருமாளை உபாயமா பற்றுவனோ அதனாலதான் லக்ஷ்மிநாத சமாரம்பம். லக்ஷ்மிநாத் வெறும் நாதன்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி இத்தனை இதெல்லாம் பிள்ளோகத்தையர் எடுத்திருக்காரு வியாக்கியானத்துல. லக்ஷ்மிநாதன்னாலே என்னது? லக்ஷ்மிநாதன்னாலே பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருந்தா தான் நம் காரியமாகும். இல்ல பெருமாள் மட்டும் இருந்தான்னா என்ன சுவாமி பண்ணுவாரு தெரியாது. அவரு சன்னாதி பண்ண முடியுவானா? நான் எனக்கு உறுதி வரணுமே. எனக்கு உறுதி ஏற்படணும்னா இவர் திருவடி பற்றி இருந்தா தான். இவர் திருவடி பத்தினா அந்த உறுதி கிடைக்கிறது. ஆனா லக்ஷ்மிநாதன். அப்ப லக்ஷ்மிநாதன் ஆயிடுச்சு. சமாரம்பம். சமாரம்பம் சமாரம்பம்னா நன்கு தொடங்கப்பட்டதாய் அப்படின்னா லக்ஷ்மிநாதன் ஆரம்பிக்கிறோமோ. அப்ப ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதான் சமாரம்பம். நன்னாக சமாரம்பம். சமாரம்பனாலே அதாவது லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக இருக்கக்கூடிய குரு பரம்பரையை சொல்லுவதாய். இத விஸ்வேஸ்வர சங்கீதையில விஸ்வக்சேன சங்கீதையில தெரிவிக்கிறார். பகவானை விஸ்வக்சேனருக்கு பிரபக்தி உபதேசம் பண்றார். பிரபக்தி உபதேசம் பண்றான்னு என்ன அர்த்தம்? ரகசிய திரயத்தை உபதேசம் பண்றான்னு அர்த்தம். என்னைக்குமே பிரபக்தி பிரபக்தி பிரபக்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரகசிய திரயத்தை உபதேசம் பண்றான்னு அர்த்தம். அந்த ரகசிய திரயத்தை விஸ்வக்சேனருக்கு பகவானே உபதேசம் பண்றார். அங்க உபதேசம் பண்றச்சே அவர் தெரிவிக்கிறார் லக்ஷ்மிநாத சமாரம்பம். லக்ஷ்மிநாதனுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் வேணும், அதன் பிறகு ஒருத்தர் வேணும். அப்படின்னா ஆரம்பம் சமாரம்பம். லக்ஷ்மி கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஆரம்பம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் நிதானமா சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த சப்தத்தை பிரிச்சு பிரிச்சு சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஆரம்பம் சமாரம்பம். ஆரம்பம் போது ஒருத்தர் வேணும், சமாரம்பம்னு சொல்லும்போது ஒருத்தர் வேணும். ஆரம்பம் அப்படின்னு சொல்றச்சு நல்லா பாருங்க. சமாரம்பம் ஆரம்பம். ஆரம்பம்னு சொல்லும் போது யார் வேணும்? ஆரம்பம் சொல்லும்போது விஸ்வக்ஷனர் வந்துட்டார். ஏன் சுவாமி? லக்ஷ்மிநாதன் விஸ்வக்ஷனர் இதுல இருந்து தொடங்கி லக்ஷ்மிநாதன் விஸ்வக்ஷனர் ஆயிடுத்து. குடும்பத்துல கூட சேர்த்துக்கலாம் சுவாமி. யார் சொல்லலாம்? சமாரம்பம் யார் வருது? நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் தொடங்கி வந்து தோணும். லக்ஷ்மிநாதன் என்ன, விஸ்வக்ஷனர் என்ன, அதற்கு மேல் நம்மாழ்வார் இது வரைக்கும் வந்துட்டு லக்ஷ்மிநாத சமாரம்பம். அப்ப லக்ஷ்மிநாத சமாரம்பம் இஸ் ஈக்வல் டு லக்ஷ்மிநாதன் விஸ்வக்ஷேனர் நம்மாழ்வார் இது வரைக்கும் வந்துட்டு. அதுக்கப்புறம் நாத யாமுன மத்தியமாம். நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னா இப்ப பரம்பரையை சேர்த்துட்டு பாருங்க. நம்மாழ்வார்னு சொன்னாலே நாகமணி சேர்த்துதான். நம்மாழ்வார் எப்படி சீதைன்னு சொன்னா ராமன் சேர்த்தாகணும், ராமன் சொன்னா சீத்தை சேர்த்தாகணும். அதே போல நம்மாழ்வார் நாதமணி சேர்த்தாகணும். அப்ப நாதமணி சொல்லிடலாம். அப்ப நம்மாழ்வாருக்கு முன்னாடி ஆரம்பம் அதான் விஸ்வக்ஷனன். விஸ்வக்ஷனன் வந்துட்டோம். அப்ப நம்மாழ்வார் தான் சமாரம்பம். நல்லா பாத்துக்கோ. லக்ஷ்மி பிராட்டி, நாதன் பெருமாள். லக்ஷ்மிநாதன் வேணும் இப்பதானே பார்த்தோம். அவ என்ன பண்றா? புருஷகார போதையா இருந்து உபாயமாக பகவானை வரிப்பதற்குண்டான உறுதியை நமக்கு கொடுக்கிறாள் லக்ஷ்மிநாதன் எடுத்து. சமாரம்பாம்ங்கிற சப்தத்திலே ஆரம்பம் சமாரம்பம். ஆரம்பம் இடத்துல விஸ்வசேஷன் சேர்ந்துட்டார். சமாரம்பம் இடத்துல நம்மாழ்வார் சேர்ந்துட்டார். இவர் ரெண்டு சேர்ந்துட்டு அப்ப லக்ஷ்மிநாத சமாரம்பம். நாத்த யாமுன மத்தியமாம். பகவான் விஸ்வக்ஷனுக்கு ஆன பேரை பிரிக்கிறார். என்ன பேருக்குன்னா விஸ்வக்ஷனுக்கு எப்படி சுவாமி அவர் குருபரன் உண்டா? உண்டு. என்னமா உண்டுன்னா பகவான ஆன பேரு பேக்கிறாருனோ இந்த இவரை மாத்தணும். இந்த அண்டகடாகத்துல இந்த பிரம்மாவை மாத்தணும். கோடிக்கணக்கான அண்டகடாகம் இதெல்லாம் நிறைய மாத்திக்கணும். கோடிக்கணக்கான அண்டகடாகம். ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் அதாவது 7-14 லோகங்கள் கொண்டு ஒரு அண்டகடாகம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான அண்டகடாகங்கள் இருக்கு. ஒவ்வொரு அண்டகடாகத்தும் ஒவ்வொரு பிரம்மா. இந்த அண்டகடாகத்துல ஏதோ 35,000-45,000 அண்டகடாகத்துல பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு மாத்திரம் போனோம். அதை மாத்துறதுக்காக யார் வராரு? விஸ்வக்ஷனர் வராரு. விஸ்வக்ஷனர் தான் மாத்துவார். அவர் கையில பெரம்பு வச்சுட்டு இருக்காரு. அந்த பெரம்பு வச்சிருந்து அப்படியே மாத்துறதுக்காக வராரு. அப்ப பகவானும் பிராட்டியும் விளையாடிட்டு இருக்கா. என்ன விளையாடிட்டு இருக்கா? அவர் பிராட்டி அவெல்லாம் அமைக்கணும். அந்த மாதிரி விளையாடி இருக்கணும். விளையாடி இருக்கிறது உள்ள நுழையிறார். அனுமதி கேட்டு வரணும். அந்த மாதிரி உள்ள வர்றாரு. சொல்லிட்டு வரணுமானோ? சொல்லிட்டு வராம நேரா உள்ள வந்து இவர் எப்படி இருப்பாரு? சிவன் எப்படி இருப்பாரு? ரொம்ப வயோதிகர்.
அப்படி வயோதிகரா இருக்கிறபடிய அப்ப இது பண்றாரு இல்லையா, அதான் இருக்காரு. அவர் என்ன பண்ணார், கஞ்சாட காட்டினார். இதுக்கு வந்திருக்கு பெருமாள் கஞ்சாட காட்டுறாரு. அப்ப அந்த அஞ்சாட காட்டுச்சு, அதை காட்டும் போது அந்த காட்டக்கூடிய ஒரு நிலையை புரிஞ்சுக்கிறார் சுவாமி. யாரு? மார்க்கண்டி. யாரு? விசேஷனை புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஜீவன் நிறைய புண்ணியம், எந்த ஜீவன் நிறைய புண்ணியம் பண்ணிட்டாரோ அவரை கூடவே பிரம்மாவை மாத்துவார். பிரம்மான்றது ஒரு பதவி, கொஞ்சம் படிச்சுக்கோ. சிவம் என்பதும் பதவி, பிரம்மா என்பதும் பதவி. அது இன்னார் இணையா இருந்தாலும் கிடையாது. பிரம்மம் என்றது பதவி கிடையாது, அது ஒருத்தர் தான். பிரம்மா வேறு, பிரம்மம் வேறு. இந்த நிலையில் இருக்கச்சே பிரம்மம் என்பது பதவி இல்லை, பிரம்மா பதவி, சிவம் பதவி, குபேரன் பதவி, இந்திரன் பதவி. இப்ப ஒவ்வொருத்தர் பதவி கொடுக்குறா இல்லையா, இந்திரன் இவரே இருக்க மாட்டார். அவருடைய காலமாயிரத்தில் அடுத்த இந்திரன் விடுவார். அதுக்கு தகுந்தவரை அந்தந்த புண்ணியங்களுக்கு அந்தந்த புண்ணியத்துக்கு தகுந்தவரை அந்த இந்திரனை நியமிக்கிறது யாருன்னா விஸ்வக்ஷனை நியமிக்கிறார் இல்லையா. அத போல பிரம்மா பதவி இல்லையா, அதனால அனுமதி கேட்க வரணும். அந்த அனுமதி கேட்க வரைச்சு இவர் ரொம்ப வயசானவர். வயசானவர்கிட்ட உள்ள வரைச்சு ஸ்ரீதேவி என்ன, பூதேவி என்ன, நீலாதேவி என்ன, இவரோடு நல்லா விளையாடிட்டே இருக்காரு. விளையாடிட்டு சற்று உள்ள நுழைஞ்சிடறாரு. வயசானவர் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன தோணும், அவளுக்கெல்லாம் ஓ வந்துட்டாரன்னு அவெல்லாம் கருடைய சிறகு கீழே ஆதிசேஷனுடைய பரியங்கர் இல்லையா, ஆதிசேஷ பரியங்கம், அந்த பரியங்கத்துக்கு ஒழிஞ்சுட்டு வரோம். வயசான வந்துட்டாரே ஒழிஞ்சுட்டு வரான். அப்ப பெருமாள் பெருமாள் பார்த்து என்ன உள்ள வந்திருக்கிற, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன வேணும்னு கேட்டோடனே அப்ப விஸ்வக்ஷன் தெரிவிக்கிறாரு. அவர் தலை நிமிரவே இல்லை. அவர் கேட்டுதான் உள்ள வந்திருக்கணும். அவர் அந்த உள்ளுக்குள்ள வந்திருக்கிறவரு ஆனா தலை நிமிராம முடிந்த செலவோடு இருக்க செய்து அப்ப என்ன கேட்கிறாருன்னா தட்டிட்டு தான் வந்துருக்கணும். எல்லாரும் வந்துட்டாரு. அப்ப இருக்கச்சு ஒண்ணுமில்ல கஞ்சாட காட்டுறாரு. விஸ்வக்ஷனே இதெல்லாம் என்கிட்ட கேட்கிறோமா, நீரே பண்ணலாமே, எல்லாமே நீரே பண்ணலாமே அப்படின்னு இந்த கஞ்சாடை அந்த கஞ்சாடை காட்டபடியா. ஏன்னா சின்ன சின்ன காரியமா இதெல்லாம். பிரம்மாவை மாத்துறது சின்ன காரியமா சுவாமி? ஆமா சின்ன காரியம். அந்த சின்ன காரியம் வர வேண்டாம். ஆனா இவர் ஏன் வந்திருக்காருன்னா, என்னன்னா பகவான்கிட்ட அனுமதி கேட்க மாட்ட முடியாது. என்னைக்குமே ஒரு நிறுவனத்துல சில சில காரியம்லாம் சில பேர் கொடுத்திருந்தாலும் அந்த நிறுவன அதிகாரி இருப்பா இல்லையா, அந்த அதிகாரியுடைய சம்மதம் இல்லாம, சம்மதம் என்னன்னா அவர் வந்து சரிதான் சொல்ல பாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ண போனோம். அதே போல இந்த சேனமதுரை அகமட்டாரு விசக்ஷனர் இந்த ஒரு வார்த்தை கஞ்சாட காமிக்கிறார் பெருமாள். காட்ட உடனே அவரை கொண்டு போய் அந்த ஜகத்திய மாற்றக்கூடிய சக்தியை உருக்குண்டு இருந்தாலும் அவரை போய் இந்த பிரம்மா இவர் பிரம்மாவாக அகட்டுங்க ஆக பகவான் விஸ்வக்ஷேனன் ஏவுகிறார். ஏன்னா பிராட்டி விஸ்வக்ஷனை ஏவலாம், ஏவிருக்காது, ஏவலாமே. அதுக்குன்னு பாசுரமே இருக்கு. சத்துஸ்லோகன்னு ஒரு பாசுரம். ஆளவந்தார் பிராட்டிக்காக 4 ஸ்லோகம் பண்ணார். அதுல தெரிவிக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமகா படிபதி செய்யா ஆசனம் பாவனம் வேதாத்மா விககேஸ்வரகா யவனிகாமாஜா ஜெகன்மோகினி பிரம்மேசா ததாசி தாசீகனகா சீரித்தேவத்த நாமதே பகவதி பிரம்மா கதம் துவாம்பயம் தெரிவிக்கிறாரையா. எல்லாரும் அவரவர்களை கைங்கரித்த பிராட்டி தான் ஆன செலுத்துறார். பிரம்மா என்ன மத்தவன் எல்லாருக்கும் ஆன செலுத்துறாருமா. அப்ப பெரிய பிராட்டி அருள் பெற்றவர் யார்? சேனமதிரியார். அந்த சேனமதிரியார் எப்போதும் அந்த பெருமாவுடைய பார்வை பார்த்துட்டு அந்த பெருமாவுடைய புருவ நெருப்பு அவனுக்கு பெரிய ரொம்ப பெரியவான வாயால பேச மாட்டான். அப்படி அந்த புருவத்தை நெரிச்ச விட அது புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் பண்றா இல்லையா. அதைத்தான் விஸ்வக்ஷன் அந்த மாதிரி பண்ணா ரொம்ப பெரிய வாயை திறக்க மாட்டா இல்லையா. கஞ்சாட காட்டால போகணும், கைங்கரியம் பண்ணணும். ஆக விஸ்வக்ஷன் உலகத்தை நிர்மாணிப்பதே கஞ்சாடையான பெருமாள் திருவுள்ளத்துல என்ன நினைக்கிறாரோ அதை செய்யறாரோ. ஆக அதை பூர்ணமா செய்யறாரோ. லக்ஷ்மிநாத சமாரம்பாம். அப்ப ஆரம்பாம் சமாரம்பாம். ஆரம்பாம் சப்தத்துலதான் விஸ்வக்ஷன், சமாரம்பாம் சப்தத்துல சுவாமி நம்மாழ்வார். இப்ப 2வது நம்மாழ்வார். அவருக்கு என்ன சுவாமி இருக்கு? அவர் என்னன்னா திருமாலால் அருளப்பட்ட சடகோபன். அவருக்கு பேரு இன்பமாரின்னு பேரு. அவருக்கு 32 பேர்கள் இருக்கு. இன்பமாரி, அருள்மாரி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கச்சதே அவர் என்ன பண்றாருன்னா பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் சரணாகதி கூட்டத்துக்கு தலைவர். ஆத்யஸ்தன குலபதி. நம்ம நிச்சயம் நேரம் மேல அடுத்தது பார்க்க போறோம். மாதா பிதா யுவதயகா தனயா விபூதிகி சர்வம் யதேவ நேமேன மதன்னயானாம் ஆத்யஸ்தன குலபதி. நம் குலத்துக்கு தலைவன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட தலைவரா யாரு? அவர் தான் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர். அப்படிப்பட்ட தலைவர். ஆக சமாரம்தான் சப்தத்தாலே என்ன மறைச்சு சொல்றதா.
சுவாமி அந்த சப்தத்துல விஸ்வக்ஷனர் சொல்லியிருக்கா நம்மாழ்வா சொல்லியிருக்கான்னா மறைச்சு நேரடியா ஒண்ணு வேணாம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம், லக்ஷ்மிநாதம் பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள் தெரியுது. ஆரம்பாம் சமாரம்பான்னு ஆரம்பாமுக்கு விஸ்வக்ஷனர், சமாரம்பானுக்கு நம்மாழ்வார். அதுக்குள்ளேயே மறைஞ்சி இருக்கின்றாரு. ஏன்னா மறைஞ்சி இருக்கு சேன முதலியாரம் நம்மாழ்வாரம் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதான் சமாரம்பாம். சில பேரும் இது தொடக்கமாகன்னு சொல்றா பாருங்க. இது தொடக்கமாகன்னு அர்த்தம்னா அது தெரியும். அதுக்கப்புறம் வருதுன்னா தொடக்கமான சேர்த்துக்கிறோம். அதே போல சமாரம்பா சப்தத்துக்கு முதலில் சேன முதலியாரும் நம்மாழ்வார் சேர்க்கணும். மேல் சொல்றார் சேன முதலியார் யாருக்கா உபதேசம் பண்ணியிருக்காரு சுவாமி, யாருக்கா உபதேசம் பண்ணியிருக்காருன்னா சேன முதலியார்னா ஆச்சரியமோன்னு எடுத்துக்க. அப்புறம் உரிமை ஏன்னா இது மொத்தமே ஆச்சாரிய பரம்பரை. ஆச்சாரிய பரம்பரை உபதேசம் இல்லைன்னாலே இந்த லக்ஷ்மிநாத சமாரமா இந்த ஸ்லோகமே சேராது. ஆச்சாரிய ஒருத்தருக்கு வந்து உபதேசம் பண்ணிருக்கணும். பகவான் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணா, பிராட்டி சேனமதியார் உபதேசம் பண்ண, சேனமதியார் நம்மாழ்வார் உபதேசம் பண்ணியிருக்காரு சுவாமி, உபதேசம் பண்ணியிருக்காரு பிரசித்தமா இருக்க. அப்ப ஆச்சாரிய இதுல சேர்ந்திருக்கேன்னா, ஆனா சேனமதியார் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். கஜானனன் புதுசா இருக்கு. கஜானனன் சொல்ற அது யார் சுவாமி? கஜானனன் யானை முகத்தான். இத சொல்லுங்க, ரொம்ப நாளா கேட்காம இருந்தேன். இந்த விஷயத்த சொல்லுங்க. யானை முகத்தான், யானை முகத்தான் எத்தையோ நினைக்காதுங்க. மகாபாரத எழுதின யானை முகத்தை பத்தி இங்க சொல்லல. கொஞ்ச நாளா வந்து யானை முகத்தான் கஜானனன் பேர். அந்த கஜானனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் சுவாமி. இவர் யார் சுவாமி? யானை முகத்தான் சொல்லிட்டேர். யானை முகத்தான்னு போய் வாசல் அங்கங்க கோயில்லாம் இருக்க. அவர் கிடையாது. அவர் யானை முகத்தான் வேறு. கஜான அவருக்குதான் கஜானன்னு பேரு. அந்த கஜானன்னு பேரு. அந்த கஜானன விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து பராசர பட்டரங்க பெரியவர் குரத்தாழ்வாடி திருக்குமாரன் விஷ்ணு சகஸ்நாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அப்படின்னா அதுக்கு வந்து விளக்குவரை எழுதியிருக்கார். அதுல ஆச்சரியமா தெரிவிக்கிறாருன்னா அதுல வந்து முதல்ல அவரை சேவிக்கணுமோ, ஆச்சாரனை சேவிக்கணும், அது பெருமாளுக்கு வந்தனம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அதுல ஒண்ணு சேவிக்கிறார். ஓம் நமோ கஜபத்ராட்சைகி பாரிஷத்தைகி பிரசாசதே ஸ்ரீ ரங்கராஜ சேனான்யே சூத்திரவத்யா சகேயுகே. இது பராசரப்பட்டு விஷ்ணு சாமி சொல்றது. முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்றாரோ, அந்த கடவுள் வாழ்த்து பாடுறச்சே யான முகத்தான் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதுதான் சுவாமி, அதுதான் எல்லாரும் சொல்றா. அந்த யான முகத்தான் இல்ல, இவரு யான முகத்தோடு முதலிய சேனாதிபதிகளோடு கொண்ட விஸ்வக்ஷனர். ஓம் நமோ கஜபத்ரா. இன்னைக்கு அந்த பாஷ்யத்தை பார்க்கலாம். ஓம் நமோ கஜபத்ராட்சை பாரிஷத்தை பிரசாசத்தே. ஏன்னா யான முகத்தான் சேனாதிபதிகள் கொண்ட விஸ்வக்ஷனர் கணாதிபன் கணபதி. கணபதினா இவர் தான் சுவாமி. கணபதினா கணம்னா கூட்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்கே ஞாபகம் இருந்ததான் இதுக்கு என்ன அர்த்தம் புரியும். ஏன்னா நம்ம எத்தையோ நினைக்கிறோம், அது கிடையாது. கணம்னா கூட்டம். கூட்டம்னா வீரர்களின் கூட்டம். அப்ப கணத்துக்கு பதி, அது கணாதிபதி கணபதி. அப்பனா வீரர்கள் கூட்டத்துக்கு தலைவர். கணம்னா கூட்டம், கணாதிபதி வீரர்கள். அந்த வீரர்கள் கூட்டத்துக்கு தலைவர் அவர்தான் கணநாயகன். கணநாயகனா கணாதிபதி. சரி சுவாமி. அப்ப விஸ்வக்ஷேனரின் வீரர்களின் கூட்டத்துக்கு தலைவர். விஸ்வக்ஷேனன் வீரர்களின் கூட்டத்துக்கு. அப்ப அந்த கூட்டத்துக்கு ஒரு பதியா இருக்கார். அதனாலதான் கணாதிபதினு பேரு. இவர் தான் கஜானனன் பேரு. நீங்க எத்தையும் நினைக்கப்படாது. அநேகமா சுக்லாம்பரதனம் விஷ்ணம் சிசிவர்ணம் சதுர்பதம் பிரதன்னவதந்தாய சர்வக்ஷமசாந்தியனை, இது யாரை குறிக்கிறது தெரியுமா? விஸ்வக்ஷனை தான் குறிக்கிறது. இது எத்தையோ நினைக்கிறார், ரொம்ப தவறா. ஏன்னா அந்த பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயேது யஸ்வத்வரத வச்சாத்தா பாரிஷத்தா பரதம் விஸ்வம் நிக்தம் விஸ்வக்ஷேனம் மகாஸ்தமாஸ்ரயே. இந்த சப்தங்கள்லாம் இவரதான் குறிக்கிறது. நம்ம யாரையோ குறிக்கிறது நினைச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் தப்பான அபிப்பிராயங்கள். இது சொல்ல வந்தா அப்ப கணத்துக்கு கூட்டா இருக்கு இல்லையா, கூட்டமரா அவரை சேனாபதியாக கொண்ட விஸ்வக்ஷனர். அந்த விஸ்வக்ஷன தம்பதிக்கு என்ன பெருமா? சூத்ரவதி. சூத்ரவதி நாயிகா சமதி விஸ்வக்ஷன். பராசப்பட்ட சேர்த்து சாதிக்கிறார்.
சூத்திரவதி நாயிகா சமேத விஸ்வக்சேனர், சூத்திரவதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஸ்வக்சேனரை வணங்குகிறேன். ரங்கராஜ சேனான்யே, ரங்கராஜனுக்கு சேனாதிபதி யாரு? இந்த விஸ்வக்சேனர். ரங்கராஜ சேனான் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க. அதாவது அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த சூத்திரம் இருக்கு. இந்த புஸ்தகம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பராசரப்பட்ட வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துடைய கடவுள் வாழ்க்கை இதை பார்க்கலாம். இது சொல்ல வந்தன அந்த விஸ்வக்சேன தர்மபத்திரி சூத்திரவதி இருக்கா இல்லையா, அந்த சூத்திரவதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த விஸ்வக்சேனரை வணங்குகிறேன். அப்படின்னா சுதர்சனருக்கு விஜயவல்லின்னு பேரு. சுதர்சன தர்மபத்தினி விஜயவல்லி நாயக்கா சிவன் சுதர்சன ஆழ்வான் தர்மபத்தினி பேரு. ஆனா கஜானனர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அந்த பிரபக்தியை வெளியிட்டான். கஜானனருக்கும் அப்ப விஸ்வக்சேனர் யாராருக்கு சொல்லியிருக்கார்? நம்மாழ்வார் பிரசித்தமா தெரியும், நம்ம கொடுத்திருக்காருன்னு. அதே போல கஜானனுக்கு கொடுத்திருக்கார். என்ன சுவாமி? பிரபக்தி சாஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. பிரபக்தி சாஸ்திரம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரகசியத்தை அர்த்தம். பிரபக்தி சாஸ்திரம், பிரபக்தினால ரகசியம். திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, ஜன்மஸ்லோகம் என்ன, அதெல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப கஜானனரும் தன் சிஷ்யர்களுக்கு பிரபக்தியை வெளியிட்டான். அப்படி என்னன்னா ரகசியத்தை வெளியிட்டார் என்பது. ஆக சரணாகதி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து முக்கியம் அல்ல. நம்ம பிரபக்தினா சரணாகதி நினைக்கிறோமோ, வாஸ்தவம் அதுதான். அந்த சரணாகதி எப்படி பண்ணணும் அதை காட்ட ரகசியத்தை ஏற்றுக்கணும், அர்த்தம் தெரியறது அதான் பண்ணணும். அப்ப ரகசியத்தை முன்னிட்டு கொண்டு சொல்லி கொடுக்கணும். சரணாகதின்னு சொன்னாலே திருப்படி 10 சரியா போயிடும். அது மட்டும் இல்ல, ஸ்ரீமன் நாராயண சர்வோச்சம பக்தி ஸ்ரீமதே நாராயணாயம் இது துவயம். ஓம் நமோ நாராயணாய திருமந்திரம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சர்வஜாகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்ச இச்சா மாசுதகா. இது சர்மஸ்லோகம். இதை முன்னிட்டு கொண்டுதான் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப விஸ்வக்சேனர் தன்னுடைய சேனாபதியான யானை முகத்தான் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏ கஜானனே, என்னை குறித்து ஜெகநாதனான ஜெகநாத பெருமாளை இப்படியாய் என்னை குறித்து உபதேசம் பண்ணினார் சொல்லிக்கிறார். அந்த ஜெகநாத பெருமாள் இருக்காரு யாரு? இந்த விஸ்வக்சேனர் கஜானனுக்கு சொல்றாரு. அந்த ஜெகநாத பெருமாள் என்னை குறித்து இப்படி உபதேசம் பண்ணினார் அப்படின்னு தெரிவிக்கிறார். நமகா சேனாதிபதையே, அப்படிப்பட்ட சேன முதலியாருக்கு வணக்கம். உண்மையான ஞானம் கொடுப்பவர்களுக்கு வணக்கம். உண்மையான ஞானத்தை கொடுப்பவருக்கு வணக்கம். அது இதுதான் ஆத்தியாத்மிக சித்தியா. என்ன இந்த கிரந்தத்திற்கு என்னன்னா இத்தனை விஸ்வக்சேன பெருமை சொன்னார் இல்லையா? இத்தனை என்ன சொன்ன விஸ்வக்சேன அப்படின்னு நம்ம வெளியே சொன்ன சடகோபன் நம்மாலதான் எடுக்க வந்த லக்ஷ்மிநாத சமாரம்பா ஆரம்பா விஸ்வக்சேனர் சமாரம்பா நம்மாழ்வார். ஆனா இப்ப விஸ்வக்சேன பெருமை பார்க்கிறோம். என்ன பெருமை? ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், கஜானனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். பெருமாளே விஸ்வக்சேனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு, கஜானன் பேரே சொன்னார். அதையெல்லாம் பார்த்தோம். அந்த பெருமையாவது ஒரு பக்கம் பரவாயில்ல, அதவா சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அடுத்து இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய பெருமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆச்சரியமா எடுக்கிறார் திரிலோகத்திய தன்னுடைய வியாக்கியானத்துல. சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஆழ்வார் பெருமை யார் சொல்லுங்க தெரிவிக்குமா? நம்மளா ஆழ்வார் பாட்டு தமிழ் பாட்டு, அவர் இந்த காலத்துல இருந்தார், இப்படி இருந்தார் அப்படின்னு நினைக்கிறோமோ. மார்க்கண்டே புராணம், மார்க்கண்டே ரிஷி சொல்லியிருக்கார் ஆழ்வாரை பத்தி, நம்மாழ்வாரை பத்தி. அதெல்லாம் எங்க சுவாமி? இது கலியுகம். அது மார்க்கண்டே அங்க இருந்தார். நம்ம நினைக்கிறோம் மார்க்கண்டே சொல்லிக்காரு. அது மட்டும் இல்ல, பிரம்மாவின் மானசீக புத்தகர்கள் இதெல்லாம் கிருத்தயுகத்துல. இப்ப ஆழ்வார் பிறந்தது, நம்மாழ்வார் பிறந்தது கலியுகத்துல. பிரம்மாவின் மானசீக புத்தகர்கள் யார் தெரியுமா? 4 பேர். சனகன், சனந்தனன், சனத்குமாரன், சனத் சுஜாதன். சனகன் இவாலாலதான் இந்த அங்க இருக்கக்கூடிய யாரு ஜெயவிஜய் 2 பேரும் 3 தடவை நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இவா கொடுத்த சாதம் தான். இரண்யாட்சகன் இரணிகசிபு, அதே போல ராவணாசன் கும்பகர்ணன், மேற்கொண்டு சிசுபானந்த அந்தவக்தன் 3 தடவை பிறந்திருக்கா. எதுக்கு சொல்ல வந்தன? இவதான் அந்த பிரம்மாவுடைய மானசீக பத்திரர்கள். அவர்கள் எப்போதும் வயசு 5 தான். வயசே மாற சிறு குழந்தையா இருப்பா. சுவாமி அடுத்த வருஷம் எப்பவுமே 5 வயசு தான். அவ்வளவு இளைஞர்கள். அப்படி இருக்க அவர்கள் ஓடித்திரியும் யோகியர்கள். ஓடித்திரியோட ஒரு இடத்துல ஒரு நாள் இருக்க மாட்டா. அப்படி இங்கிருந்து மாத்திட்டே இருக்க இல்லையா? அவர்கள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. இவர் தான் மார்க்கண்டே புராணத்துல ஆழ்வார் மகாத்மத்தை பேசியிருக்கா. அவரே பேசி, இது பிறலோகத்தை ஒரு மனமாச ஆகிறார். அவரே
மார்க்கண்டிய புராணத்துல அவர்களை சனகன் என்ன, சனத்குமாரன் என்ன, சனத்ஜெயன் என்ன, அதே மாதிரி சனத் சுஜாதன் என்ன, இவெல்லாம் பேசியிருக்கா. என்ன பேசியிருக்கா நமக்கு வியப்பா இருக்கும். என்ன சுவாமி அவெல்லாம் சொல்லியிருப்பாளா? மார்க்கண்டிய புராணத்துல ஆழ்வார் மாகாத்தியம் சொல்லியிருக்குமா? நமக்கு தோணும் இருக்கு. மார்க்கண்டிய புராணத்துல ஆழ்வார் மாத்தியாத்தியம் இருக்கு. நமக்கு தெரியலன்றதுக்காக அதெல்லாம் இருக்கிறே சுவாமி அதெல்லாம் இல்லையே போட்டுருக்கு இல்லையே போட்டு நினைக்கிறோம். உண்டு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. ஆழ்வார் அது மட்டும் இல்ல, திருவாய்மொழி அப்போரிஷேயம் நம்மாழ்வாரும் பண்ணப்பட்ட மேல சொல்றேன் இது சொல்ல அப்ப மார்க்கண்டேய புராணத்துல சனத்குமாரன் ஆழ்வாரை பத்தி சொல்லியிருக்காரு. புராணத்தில் கூட ஆழ்வார் பத்தி சொல்லிக்குமான்னா இது ஒரு அத்தியாயமே வச்சிருக்காரு. ஒரு அத்தியாயம் முழுதும் ஆழ்வாரை பத்தி அருளி செய்திருக்கார். நமக்கு தோணும் ஆழ்வார் அவதார வைபவத்தை பூர்ணமா தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் என்பவர் எப்ப அவதரிக்க போகிறார், எங்கு அவதரிக்க போகிறார், அவர் வைபவம் என்ன, இப்படிலாம் அவர் அருளி செய்யக்கூடிய நிலை என்ன, இதெல்லாம் பூர்ணமா நமக்கு நிறைய புராணங்கள் வாசிக்கிறத காட்ட நமக்கு திவ்ய பிரபந்தத்தில் நிறைய ஈடுபட்டபடியாலே புராணத்தை என்ன இருக்குன்னு தெரியும். இதுக்குன்னு திருப்பதி திருமலை அனந்தாள் கிருஷ்ணமாச்சாரியன் அனந்தாழ்வாள் கிருஷ்ணமாச்சாரியன் சுவாமி ஆச்சரியமானவர். நித்தியமே கோவிந்தராஜன் நித்திய கைங்கர் 40 வருஷமா பண்ணிட்டு இருந்தார். அவர் ரொம்ப சிரமப்பட்டு பரிசிரமப்பட்டு நிறைய எங்கெங்க புராண வாக்கியங்களை ஆழ்வாரை பத்தி எழுதிட்டு உடனே எடுத்திருக்காரு. எங்கெங்க புராண வாக்கியத்தை அதே மாதிரி இவரும் காஞ்சி பிரதிவாத அனங்கராச்சாரம் அதே மாதிரி எடுத்திருக்காரு. இவரும் அதே மாதிரி எங்கெங்க என்னென்ன எழுதி நமக்கு நிறைய ஏன்னா இவெல்லாம் புராணத்தை நிறைய போகுது. ஆழ்வார் பாத்திர அதை அனுபவத்தே சரியா போகுதுணும். எங்கெங்க எழுதியது அப்ப நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா ரொம்ப முக்கியம். 4-5 புராணங்கள் எடுத்திருக்காரு. அந்த வாக்கியத்தை உதாரிக்கிறார். முதல்ல பாகவதத்துல எடுத்திருக்கார். ஆழ்வாருடைய அவதாரத்தை நல்லா சூசிப்பிக்கிறார். பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் அதில் ஆழ்வார் அவதாரத்தை சொல்லப்பட்டிருக்கு. 11வது ஸ்கந்தம் நனபாதுக்கு அடியன். அதுக்குதான் அந்தந்த எங்க சொல்லி சில பேரும் சொல்லுவா இருக்குன்னு இல்ல அந்த மாதிரி இல்ல. 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்துல ஆழ்வார் அவதாரம் சொல்லப்படுது. கிருத திஷு நரஷா ராஜன் கலு இச்சன்னி சம்பவம் கலு கரு பவிஷ்யதி நாராயண பராயணகா. இந்த வாக்கியம் எங்க இருக்கு? கிருத்த திஷு நரசு ராஜன் கலு இச்சன் சம்பவம் கலு 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 பவிஷ்யந்தி நாராயண பராயணகா. கிருத்தயுகத்தில் எடுத்துக்கு கிருத்தயுகத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் சுக்ராச்சாரியர் தெரிவிக்கிறார். பாகவதம் என்பது சுக்ராச்சாரியர் யாருக்கு பரீட்சித்து தெரிவிக்கிறார். கிருத்தயுகத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் என்ன தெரிவிக்கிறார்? மறுபடியும் கலியுகத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன சுவாமி கிருத்தயுகம் உயர்ந்த யுகம், அங்க கலங்கவாரம் இருக்காது, அழுது நல்லா இருக்கும். அதை விட இது மோசமான யுகமாச்சு. அந்த மோசமான பிறக்கணும் ஆசைப்படுவாரா? அவன் ஏன் திரும்ப ஆசைப்பட்டா நமக்கெல்லாம் தோணும் அது மாதிரி ஆசைப்படலாம். முதல்ல பிறக்கணுன்ற ஆசைப்படக்கூடாது. நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இங்க இருந்து கலந்தி சீவை கொண்டு போகணும். இனி பிறக்க வேண்டாம். என்ற நீர்மை இனியாமராமை பிறக்க வேண்டாம். நலவந்த வெள்ளதோ நாடு அங்க போயிடணும். நசபனராவர்த்தது அங்க போயாச்சுன்னா திரும்புதல் கிடையாது. அந்த இடத்துக்கு போகணும் நம்ம நினைச்சுட்டு இருக்க போனோம். ஆனா கிருத்தயுகத்தில் பிறந்தவாள்லாம் கலியுகத்துல பிறக்கணும் ஆசைப்படுறாங்க. என்னமா சுவாமி அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க? ஆசைப்பட்டிருக்கா. யார் சொல்றாரு? சுக்ராச்சாரியர் தெரிவிக்கிறார். பாகவதத்துல பரீட்சித்து மகாராஜ் தெரிவிக்கிறாரு. பரீட்சித்து உடனே கேட்கிறான், என்ன இந்த மாதிரிலாம் பரப்பலாம், இந்த மாதிரி பரவாயில்ல, கலியுகம் மோசமாச்சு, கலி வந்தாலே கஷ்டமாச்சுன்னா அவ்வளவு மோசமாச்சுன்னா ஏன் பிறக்கிறான்னா ஆழ்வார் பிறந்த அந்த யுகமானபடியாலே பிறக்கிறாளாம். அப்ப ஆழ்வார் பிறந்த யுகம்னா அந்த இத்தனை தூரம் அந்த யுகத்துல அவளுக்கு ஆசை. அவள் ஆழ்வார் அந்த கலியுகத்துல பிறந்திருக்காரு. அதனால நாமும் போய் பிறக்கணும். அந்த கலியுகத்துல பிறக்கணும்னா நாராயண பராப்தியம் நாராயண பாதகம் என்று முழு நிட்டையோடு இருக்கக்கூடிய பிறக்க போகிறார்கள். நாராயணனே பிராப்தியம், நாராயணனே பிராபகம். அப்ப உபாய உபேம் அவனே அவனாலே அவனை அடைகள் அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? அந்த நிலை பூர்ணமா இருக்கணும். அந்த நெட்டையோடு இருக்கவெல்லாம் பிறக்க போறா இல்லையா? அது எப்படி வரிசையா பிறக்க போறா? எப்படி விட்டு விட்டு பிறப்பா? கொச்சித் கொச்சித் மகாபாவோ திரவிடேஷு பூரிஷகா. இதெல்லாம் பாகவதத்துடைய ஸ்லோகம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆழ்வார்கள் ஏதோ பிறந்திருக்கா, இவாளா கொஞ்சம் 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 மேல மேல கொடுத்திருக்கானு புராணத்திலே சொல்லியிருக்கு. மார்க்கண்டிய புராணத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்கு. பாருங்க, பாகவதத்துல இருக்கு கொச்சித் கொச்சித் மகாபாவோ திரவிடேஷு பூரிஷகா. இவர்களாம் எங்க பிறப்பா சுவாமி? அநேகமா பகவானுடைய அவதாரங்கள் வடமாநிலம் தான். அந்த தெற்கு வடக்கு திக்கில தான்
ஏதோ கண்ணனாகட்டும், அயோத்தியாகட்டும், மதுராவாகட்டும், எல்லாமே வடக்கு திக்கில தான். ஆனா இந்த நாராயண பராயணகா என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் வடக்கு கிடையாது, எல்லாம் தெற்கே வந்து அவதரிக்க போகிறார்கள். அன்னைக்கே கொடுத்திருக்காரு, தெற்கு தான் வந்து அறிக்கை. திராவிட தேசத்தில் வந்து அதுக்குண்டான வாழ்ச்சியை கிடைக்கிறது. திராவிட தேசத்துக்கு உண்டான வாழ்ச்சி என்ன தெரியுமா? ஆழ்வார்கள் அவதரித்தபடியாலே. எங்கிருந்து அவதரிப்பார்? தாமிரவர்ணி நதியற்ற கிருத்தமாலா பயஸ்வினி. தாமிரவர்ணி நதியற்ற, எங்கே தாமிரவர்ணி ஓடுகிறதோ, எங்கே கிருத்தமாலா ஓடுகிறதோ, கிருத்தமாலான வைகை, எங்கே கிருத்தமாலா ஓடுகிறதோ, எங்கே பாலாறு ஓடுகிறதோ, எங்கே காவேரி ஓடுகிறதோ, எங்கே மகாநதி ஓடுகிறதோ, அந்த நதிக்கரையில் பிறந்து அந்த நதியில் தீர்த்தமாடி வரப்போகிறார்கள். ஏ ராஜன்னு கேட்கிறார் ஆரம்பத்து படிச்சுட்டு, ஏ ராஜன்னு, அந்த நதி தீர்த்தத்தை யார் குடித்தாலும் அவர்களுக்கு என்னது ஒரு உபத்திரம் இல்லாம நாராயண பக்தி ஏற்படும். அந்த நிதியில தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தை குடிச்சாலே இன்னைக்கும் ஆழ்வாருக்கு தாமிரவர்ணி நதியில தான் தீர்த்தவாரி நடக்கிறது. தீர்த்த நாளைக்கு அது தாவர் நாளைக்கு நாளை மறுநாள் தாமிரவர்ணி நதிக்கரையில தான் தீர்த்தவாரியே நடக்கிறது. ஏன்னா அந்த ஆழ்வாருடைய சம்பந்தம் இருக்கணும். இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கு? பாகவத புராணத்தை சுக்கராச்சார உபதேசம் பண்ணார். அதற்கு மேலே இது சொல்லி பெரிய விஷயம். யாஜ்ஞவல்கர் சாஸ்திரத்துக்கு அவர் பிரம்மோத பர்வத்துல சொல்றாரு, திராவிடியம் பிரம்ம சங்கீதாம், திராவிடியம் பிரம்ம சங்கீதாம். யார்? யாஜ்ஞவல்கர் தெரிவிக்கிறார். அவர் எங்க தெரிவிக்கிறார்னா பிரம்மோபந்தத்துல அந்த தெரிவிக்கிறார். சத்வாரோ வேதமோ பவந்தி, சத்வாரோ வேதமோ 4 வேதங்களும் திராவிட வேஷம் 4 பிரபந்தங்களாக பிறக்கப் போகிறது. ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, இந்த 4 வேதங்களும் 4 வேதமாக திராவிட பாஷையில் பிறக்க போறது. அன்னைக்கே சொல்லியிருக்கார், யாஜ்ஞவல்கர் தெரிவிக்கிறார் பிரம்மோத்திர புராணத்துல. அதுக்கு மேல அந்த 4 வேதங்களும் நாராயண அம்சமாக அவதரித்த ஷட்டாரியான நம்மாழ்வாரை உலகத்துக்கு பிரயோகப்படுத்த போகிறது. என்ன பிரட்டமா எழுதியிருக்காங்க இருக்கும். நாம இன்னமும் இதெல்லாம் இல்ல போடுறீங்க இல்ல போடுறோம் நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே இருக்கு, புராணத்துல பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த புராணம்? இது இந்த புராணம் பிரம்மோத்திர புராணம். அந்த புராணத்துல யாஜ்ஞவல்கர் தெரிவிக்கிறார். அப்ப 4 பிரபந்தங்கள் இருக்க, ரிக்வேதம் யஜுர்வேதம் 4 வேதம். அந்த 4 பிரபந்தங்களாக இந்த நம்மாழ்வாரையே பிரகாசப்படுத்த போற உலகத்துக்கு. அது மட்டும் இல்ல, என்ன பாருங்க, நம்மாழ்வார் பிரகாசப்படுத்த போறான்னு தெரிவிக்கிறார். இன்னும் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணல. நம்மாழ்வார் பிரகாசப்படுத்த போறான்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு வஸ்து இருக்கா, அந்த வஸ்து பிரகாசப்படுத்துறோம்னா அந்த வஸ்து புதுசா உருவாக்குறன்னு அர்த்தம் இல்லை, இருக்கிற வஸ்தை இன்னும் பிரபலம் பண்ணிட்டு இருக்க. இது போல தமிழ் பாஷை இருக்குல்ல, திராவிட பாஷை அகஸ்தியரால் பிரகாசப்படுத்தப்பட்டது, அகஸ்தியரால் உருவாக்கப்பட்டது தமிழ் கிடையாது. தமிழ் அனாதி, என்னைக்குமே இருக்கிறது. திராவிட தேசம், திராவிட பாஷை என்பது, அதனால்தான் தமிழர்கள் தமிழர்கள் வேற விதமா சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட தமிழர்கள் இல்லையா, அதனால்தான் அப்படிப்பட்ட பிரகாசப்படுத்தப்படாம தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப இதுல என்ன தெரியாதுன்னா, இந்த திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழியாகட்டும் 4 பிரபந்தங்களாகட்டும், இது நம்மாழ்வார் பிரகாசப்படுத்தினால்தான் எடுத்துட்டார். அவர் தன்னுடைய வாயால சொன்னாலும் இல்லை. அப்ப பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம் புதுசா பிறந்ததுன்னு கிடையாது. ஏன்னா இருக்கிறது தான் பிரகாசப்படுத்த முடியும். அப்ப ஏற்கனவே பிரபந்தம் இருக்கு, அத பிரகாசப்படுத்துறது யாருன்னா நம்மாழ்வார். விஷுதிஷாமதே கிருஷ்ண தட்சிணா தத்துவம் விபோதிகம் சகஸ்திரசாகாம் அத்ராஷீத். இது பராசரனுடைய ஸ்ரீசுக்தி. 1000 சாகைகளோடு திருவாய்மொழியை பார்த்தார். அத்ராஷீத், அவர் நோக்கினார் தான் இருக்கு. அப்படி இருக்கச்சே ஆக அது மட்டும் இல்ல, இப்ப நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் 6 வந்துட்டோம், 4 வந்துட்டோம். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய 4 பிரபந்தம் வந்துட்டோம். அதுக்கு மேல இந்த வேதத்துக்கு அங்கங்கள் இருக்கணும். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், யோசித்தம், கல்பம் இருக்கு இல்லையா. அதே போல அங்கமாக அது யாரு திருமங்கி ஆழ்வா பண்ணப்பட்ட 6 அங்கங்களாக 6 பிரபந்தங்களை பண்ண போறான்னு அதுவும் எழுதிருக்கு. அதுவும் அதிலேயே இருக்கு. அது பெரிய திருமொழி என்ன, திருக்குறந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவிழுக்கூட்டிருக்கை, பெரிய திருமணல், சிறிய திருமணல், திருநெடுந்தாண்டகம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த 6 பிரபந்தம் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன சுவாமி, அவருக்கு பேர் என்ன பேரு? கலிவைரி. கலியன். அவருக்கு திருமங்கையாளர் கலியன் அவருக்கு பேரு.
6 அங்கங்களாக 6 பிரபந்தங்கள் கலிவேரி கலிசூரிங்கிற பெயரோடு அப்படி பேரை கொடுத்துருக்காரு பாருங்க. திருமங்கியாவுக்கு கொடுக்கல. கலிவைரி கலிசூரி. கலிவைரினா கலிவைரி தாசன் நம்பிலுக்கு பேர். நம்ம திருவங்கியாவோட பேர் தான் கலிகண்டி தாசன் தெரிவிக்கிறார், கலிவைரி தாசன் தெரிவிக்கிறாரா. அப்ப கலிவைரி கலிஜித்து கலிஜித்து இதெல்லாம் திருவங்கியாளர் திருமலையார் அப்படி இருக்கக்கூடிய அப்ப 4 பிரபந்தங்கள் வேதத்துக்கு ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வத வேதம் திருவிருத்தம் திருவாசனியும் பெரிய திருவந்தாதி திருவாரின் 4 பிரபந்தங்கள் அனுகரித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதற்கு அங்கங்களாக 6 பிரபந்தங்களை யாரு திருமங்கையாளர் அனுகரித்தார். மொத்தம் 10 ஆயிடுத்து. 6 4 6 பிரபந்தங்கள் அங்கங்கள், 4 பிரபந்தங்கள் இது வேதமாக மூலத்துக்கு 4 பிரபந்தங்கள் 10 ஆயிடுத்து. சரி சுவாமி, இன்னும் இருக்க 14 பிரபந்தங்கள் இருக்கு. மொத்தம் 24 பிரபந்தங்கள். யாரு 4000 திவ்ய 24 பிரபந்தங்கள். அப்ப மிச்சம் 8 பேர், மிச்சம் 8 பேர் இருக்காளணும். இவா 2 பேர் திருமங்கையாழ்வார், அதே போல நம்மாழ்வார் 2 பேரும் சேர்த்து 10 கிரந்தத்தை பண்ணார், 10 பிரபந்தத்தை பண்ணார். இவர் 6, திருமங்கையாழ்வார் 6, நம்மாழ்வார் 4. அப்புறம் மிச்சம் இருக்க 8 பேரு அவ என்ன பண்ணா 14 பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். 14 பிரபந்தம் மொத்தம் 24 பிரபந்தங்கள். 6 கூட்டல் 4 கூட்டல் 14 6 4 10 கூட்டல் 14 24 பிரபந்தங்கள். இந்த காயத்ரியுடைய எழுத்தை 24. காயத்ரியுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது எழுத்து எண்ணிக்கை 24. அப்ப இவர்கள் பாடின திவ்ய பிரபந்தம் 24. இது எதுக்கு சொல்றேன்னா, ஏ ரிஷியே இதை பற்றி நீ தெரிஞ்சு கொள்வான்னு சொல்றாரு பாருங்க. இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, நன்னா தெரிஞ்சுக்கோ, ரிஷியே தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாளியா. அப்ப வாசுதேவ விஷயமாக இதெல்லாம் நன்னா வளரப்போறது அன்னைக்கே சொல்லிட்டார். இன்னும் ஆழ்வார் இதெல்லாம் நடந்தது எங்கன்னா துவாபர யுகத்திலே, இன்னும் கலியுகத்துல ஆழ்வாருடைய அவதாரமே. எதுவும் சொல்ல வந்தனா வாசுதேவ விஷயமாக இதெல்லாம் வளரப்போறது. அதை எப்படி அத்தியனம் பண்ணணும், நாம இன்னைக்கு அத்தியனம் வச்சுட்டு இருக்கோமோ, இந்த எப்படிலாம் இதை அத்தியனம் பண்ணணும் அதே அங்கேயே சொல்லியிருக்கு. நாம என்னமோ இது கார்த்திகை மாசம், அதாவது பௌர்ணமி ரோகிணிக்கு கடைசி நாளை வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தியனம் பண்றது இல்லை. 4000 அத்தியனம் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் எப்ப ஆரம்பிக்கிறோம், தை மாசம் அஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறோமோ, அதுக்கு பிரமாணமே இங்க இருக்கு. தைஷ்யாம் எப்படி அத்தியனம் பண்ணணும், எப்ப அத்தியனம் பண்ணணும் கேட்டா பாருங்க. அடி ஆரம்பத்திலே சொன்னேன், சங்கு சக்கர லாஞ்சனம் சமாசனம் பண்ணி கொண்ட பிறகுதான் அத்தியனமே பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சங்கு சக்கர லாஞ்சனம் எங்க அந்த புராணத்திலே எழுதியிருக்கு. நாம என்னமா நினைச்சுட்டு இருக்கோம், இவாளா சொல்லிட்டு இருக்கா, இவாளா சொல்லிட்டு இருக்கா, இவாளுக்கு சமாசனம் பண்றது பிரதானம் முட்டானா சொல்லிட்டு இருக்காங்க. அது அர்த்தமே இல்லை. புராணத்திலேயே சங்கு சக்கர லாஞ்சனம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவன் அத்தியனமே பண்ண இருந்தது. எப்ப அத்தியனம் பண்ணணும், தைஷ்யாம் தை மாசத்தில் சூரிய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் பேரு. சூரிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இது அத்தியனம் பண்ண தொடங்கணும். அன்னைக்குதான் புறத்தாழ்வாடைய திருநட்சத்திரம் அத்தியனம் பண்ண தொடங்கணும். அதே போல கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரம் நிறுத்திடணும். அன்னைக்கு திருப்பானாழ்வாடைய திருநட்சத்திரம் கார்த்திகை. இதுக்கெல்லாம் பிரமாணம் சிவால எதுவும் இட்டுக்கட்டெல்லாம் ஒண்ணு சொல்லல, இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு பாருங்க. கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரம் அதை நிறுத்தணும், அத்தியனம் பண்றது. அதாவது 4000 திவ்ய சேவிக்கத்தை நிறுத்தணும். திருப்பியும் கார்த்திகை நோடு அத்தியனம் பண்ணப்படாது. அதுக்கு அனத்தியன காலம்னு பேரு. அத்தியன காலம் அனத்தியன காலம், அனத்தியன காலம். அப்ப தை அஸ்தத்திலிருந்து அத்தியனம் பண்ணலான்னு இந்த 2 உபனிஷத்தும் பெரிசா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் பூர்ணமா இருக்கு. அப்ப பிரம்மாண்ட புராணத்தில் சனத்குமாரர் திலீப சம்ஹாரத்தில் குறிக்கப்பட்டு நிறைய இருக்கு. பிரம்மாண்ட புராணம் என்ன, பாகவதம் என்ன, யாஜ்ஞவல்கர் என்ன, இவெல்லாம் கொடுக்கலையா. மார்க்கண்டேய புராணம், மார்க்கண்டேய புராணத்தை சனத்குமார் இத்தனை பார்த்து போனோம். பிரம்மாண்ட புராணத்தை சனத்குமார் இப்படி சொல்றாராம். இந்த திருவாய்மொழிக்கு உண்டான வைபவத்தை பாருங்க. அது மட்டும் இல்ல, திராவிட வேதத்துக்கும் அதே போல சம்ஸ்கிருத வேதத்துக்கு உண்டான வைபவத்தை பாருங்க. இது யார் சொல்றாருன்னா சனத்குமார் சொல்றாரு. பிரம்மாண்ட புராணத்துல என்ன சொல்ற ராசினா கேட்கலாம் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, ஒரு தராசத்தை எடுத்துக்கணும், ரிஷிகர் எல்லாரும் அதுல உட்கார வைக்கணும், எல்லாரும் எடுத்துக்கணுமா. ஒரு சதாத்திரை ரிஷிகர் எல்லாரும் எடுத்துட்டா. ரிஷிகர் எடுத்துட்டு அதுல திராவிட வேதமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை படித்த ஒரு பெண்ணை ஒரு தட்டுல வச்சுட்டா. ரிஷிகர்லாம் ஒரு தராசத்தை எடுத்துட்டா. எடுத்துட்டு
நல்லா பாருங்க, திராவிட வேதத்தை படித்த ஒரு பெண்ணை அந்த தராசு தட்டுக்குள்ள வச்சுட்டா. அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத வேதத்தை படித்திருக்கிற மற்றொரு புருஷனை இந்த தட்டில் வச்சுட்டா. அந்த இடத்துல சம்ஸ்கிருத வேதம் படித்தவன், ஏன்னா சம்ஸ்கிருத வேதத்தை பெண்ணு படிக்க முடியாது, திராவிட வேதத்தை பெண் ஆண் 2 பேரும் படிக்கலாம். அதனால சம்ஸ்கிருத வேதத்தை படிக்கக்கூடிய புருஷனை ஒரு தராசு தட்டிலும், திராவிட வேதத்தை படித்த ஒரு பெண்ணை ஒரு தராசிலும் வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, வச்சதுக்கு அப்புறம் திராவிட வேதம் தராசு தட்டு என்பது உயர்த்தி சம்ஸ்கிருத வேதம் படித்த அந்த தட்டு தாழ்த்தி இது உயர்ந்து போயிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த திராவிட வேதம் இருக்கக்கூடிய தட்டு தான் இது. ஏன்னா இது இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆழ்வார் பாசுரம் ஏற்றம் நன்னா தெரியும். ஆழ்வார் பாசுரத்துக்கு உண்டான ஏற்றம் சம்ஸ்கிருத வேதத்துக்கே கிடையாது. இது யார் பண்ணிருக்கா? ரிஷிகளே அப்ப பண்ணிருக்கா. ஒரு தராசு தட்டுல வைத்து, ஒரு பெண்ணை வைத்து, ஒரு புருஷனை வைத்து, புருஷன் சப்தத்தால சம்ஸ்கிருத வேதத்தையும், பெண் சப்தத்தால திராவிட வேதத்தை வைத்துட்டா அந்த பெண்ணுக்கு இருக்க உயர்ந்துக்கிறா. அப்படிப்பட்ட திராவிடாம் நியாயம் அப்படின்னா தமிழ் வேதம். அப்படி தமிழ் வேதத்தை அவசியம் நம்ம கற்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட அத்தனை வைபவம் வாய்ந்த தமிழ் வேதம். இது எதுக்காக எடுத்துக்கணும்னா, லக்ஷ்மிநாத சமாரம்பாம், சமாரம்பாம் சப்தத்துல ஆரம்பம் என்றது சேனமதியார் சொல்லி, சமாரம்பாம் சப்தத்துல யாரு சொன்னோம்? நம்மாழ்வார் சொன்னோமோ, அதைதான் பார்க்கணும். அப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணார்? திருவாய்மொழி கொடுத்தாரோ, அதைத்தான் அதுக்குண்டான வைபவத்தோடாரு. அப்படிப்பட்ட திருவாய்மொழி புராணங்களே சொல்லப்பட்டபடியாலே அவசியமா அந்த தமிழ் வேதத்தை கற்கணும். இந்த வேதத்தை பாராயணம் பண்ணுவார் என்பதை பத்தி சொல்கிறாரு. ஏன்னா எப்படி பாராயணம் பண்ணுவார்? சரி சுவாமி, இதெல்லாம் அதே புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நமக்கெல்லாம் தோணும் இவாலாம் புதுசா ஏதோ பண்ணிட்டு இருக்கா போட்டுக்குன்னு. எப்படி பாராயணம் பண்ணா, பெருமாள் புறப்பாடு கண்டார்ல, வேதத்தின் முன்செல்க, இது கம்பநாட்டாளர் தெரிவிக்கிறார். அப்ப பெருமாள் புறப்பாடு பண்ணும்போது முன்னாடி தமிழ் வேதம் தான் போகுது, முன்னாடி தமிழ் வேதம் போகுது, பின்னாடி சமஸ்கிருத வேதம் வருது. இதை சொல்றதுங்க புராணத்தை சொல்லியிருக்கு. இவாலாம் இதுக்கு பண்ணல, புராணத்தை சொல்லியிருக்கு இல்லையா? இதுக்கு பிரமாணம் சொல்றா பாருங்க. அப்ப முன்ன அந்த சம்ஹிதையே இருக்கு. அந்த சம்ஹிதையிலேயே வேத, அதாவது இந்த பகவான் இருக்கச்சே, பகவானுக்கு முன்னாடி தமிழ் வேதம் முன்னாடி போறது, பின்னாடி சம்ஸ்கிருத வேதம் வருது. இது பாஞ்சராத்த வாசுதேவ சமயத்துல கோரப்பட்டிருக்கு, நல்லா இருக்கு. பாஞ்சராத வாசுதேவ சமயத்துல கோரப்பட்டிருக்கு. பெருமாள் புறப்பாடு ஆயிட்டா அவருக்கு பின்னாடி 4 வேதம் வரணும். அது மாதிரி 4 பகுதிகளாக ஓதணும். ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம். இது அநேகமா சில சன்னதியில இன்னைக்கு பெரிய சன்னதியில இருக்கு, ஆனா திருமலையில இருக்கு. மற்ற சன்னதிலாம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு. 4 வேதம் ஓதிருக்கு. அதுக்கு பிறகு என்ன, 4 வேதம் மட்டும் இல்ல, அதுக்கு பிறகும் இதெல்லாம் பெருமாள் பற்பாட்டுக்கு பின்னாடி 4 வேதங்கள். ஒவ்வொரு இது ரிக்வேதம், இது எதிர்வேதம், இது சாமவேதம், இது அகர்வேதம். அப்ப 4 பகுதியா ஒரு கோட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் மனுஷர்களால பண்ணப்பட்ட ஸ்ருதியான இதிகாச புராணங்கள் அதுவும் படிச்சுக்கணும், அதுவும் படிக்கணுமா. இதெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் அங்க இருக்கு. இதெல்லாம் பகவான் எழுதுறதுனால அதுக்கு முன்னாடி தமிழ் வேதத்தையும் பாடிக்கொண்டு வரணும். அந்த தமிழ் வேதத்தை பாடும்போது வெறுமை போகக்கூடாதான். என்னன்னா கேட்டுக்கோ, தமிழ் வேதத்தை செவிச்சு போறாளியா, முன்னாடி அத்தியாபகால்னு பேரு. அந்த அத்தியாபகால் படிச்சு வெறுமை போகக்கூடாது. ஒத்தரும் கையை வீசிட்டு எல்லாம் போகக்கூடாது, கையை கூப்பிட்டு போகணும். கையை கூப்பிட்டு அந்த பாசுரத்தை சேமிக்கிட்டு அப்படியே திவ்யத்துல சொல்லி போகணும். இதெல்லாம் இவ்வளவு துல்லியமா எழுதியிருக்கா பாருங்க. இத்தனை துல்லியமா எழுதியிருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், இவ்வாறா ஸ்ரீவைஷ்ணவா சொல்லிட்டு புராணத்திலேயே இருக்கு. புராணத்திலேயே வேதத்தை காட்டிலும் மேம்பட்டது ஆழ்வார் பாசுரம் இருக்கு. அதற்கு மேற்கொண்டு அந்த வேதம் எப்படி அத்தியனம் பண்ணணும், அதாவது வேதம் திராவிட வேதம் எப்படி அத்தியனம் பண்ணணும், அந்த அத்தியனம் பண்ணக்கூடிய காலத்தையும் சொல்லியிருக்கு. தை மாசம் அஸ்த நட்சத்திரம், அதே போல கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரத்தை அத்தியனத்தை நிறுத்தணும், அனத்தியன காலம் வந்துடுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் அத்தியன காலம் இருக்குது, தை மாசம் அஸ்த நட்சத்திரம் தெரிவிக்கிறா இல்லையா? இதெல்லாம் இவ பண்ணியிருக்கான்னா, இவாளா பண்றா பாரு, இவாளா பண்றதோ இதெல்லாம் நாம ஏற்பாடு பண்ண நினைக்கிறாரோ தவறான கருத்துக்கள். ஏன்னா இத்தனை எத்தனை பிரமாணங்கள் இருக்கு, வெறுமனே பண்ணமாட்டா. இதெல்லாம் பாருங்க, நம்மாழ்வார் 5000 வருஷத்துல அவதாரம் பண்ணார். அவர் அவதாரம் பண்ண 500 வருஷத்துக்குள்ள எல்லா ஆழ்வாரும் அவதாரம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷங்கள் ஒரு இருண்ட காலம்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கலி பிறந்து 5125 வருஷங்கள் ஆகுது. அப்ப நம்மாழ்வாரோட வயசு அதுதான். ஏன்னா
நம்மாழ்வார் கலி பிறந்த 42ஆம் நாள் பிறந்தார். அப்படி இருக்கச்சது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3500 வருஷம்னு சொல்லலாம். அந்த 3500 வருஷங்கள் 3000 வருஷங்கள் 4000 தீபப்படம் எங்க நடையாடுச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் நாதவங்கள் ஏற்பட்டுதான் இந்த விஷயத்தை அப்படி முன்னாடி சொல்றேன். நாதபதி ஏற்பட்டுதான் அந்த 4000 பெற்றா நம்மாட்ட பெற்றதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து நம்ம சேர்க்க முடியுமா கோயில்ல? நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை வச்சு பேசவே படாது. இன்னைக்கு தமிழ் நன்னா இருக்கு. இன்னைக்கு தமிழுக்கு நல்லா பிராதானியம் கொடு. ஆனா அது எந்த தமிழ் அது அப்புறம் விஷயம் வச்சுக்கோ. தமிழுக்கு பிராதானியம் கொடுக்கணும். ஆனா அன்னைக்கு கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி நாதமுனி அவதாரம். அப்ப இருக்கச்சதே அன்னைக்கு தமிழ் பாஷை அவ்வளவு பிராதானியம் கொடு. எல்லாம் சம்ஸ்கிருத பாஷை தான். அதனால்தான் வியாக்கியானங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல வர்றதுக்கு காரணமே இதுதான். உங்கள்கிட்ட தமிழ பேசிட்டு இருக்கேன். இது ஆந்திர தேசத்துக்கு போய் தமிழ சொல்றேன் கேட்கிறேன், நான் எப்படி கேட்க முடியும்? அந்த பூர்த்தி அங்க தெலுங்கு தான் இருக்கு. அப்ப அங்க தெலுங்கு பாஷை சொன்னதானே புரியும். அதே போல இந்த தமிழ்நாட்டுல இந்த திராவிட தேசத்திலே கோலோச்சின எதுனா சம்ஸ்கிருத பாஷை தான். தமிழ் அவ்வளவு தூரம் கிடையாது. அப்படி இருக்கச்சே அது மட்டும் இல்ல, வேதம்னு சொன்னா சம்ஸ்கிருதம் தான். அப்படி இருக்கச்சே அதை கொண்டு போய் கோயில்ல கொண்டு போய் புகுத்தணும்னா சாமானிய விஷயமா? ஒத்துப்பால இன்னைக்கும் சமப்பட்டு இருக்கா சில கோயில்ல. அவ அந்த தமிழ் சப்தத்தை உள்ள போது அரசாங்கமே எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கு, முடியல. கிடையாது 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 காரணம். ஆனா அப்படிப்பட்ட இன்னைக்கே முடியலன்னா அன்னைக்கு சுலபமா பண்ணிட்டார் சுவாமி. யாரு? நாதமுனிகள் பண்ணியிருக்காரு சுலபமா. ஒவ்வொரு உண்மையான தமிழர்கள் நாம தான். ஏன்னா கோயில்ல நிச்சயமே தமிழ் பாஷையா இருக்கக்கூடிய 4000 தீபத்தை சேவிக்கிற போனோம். தமிழர்கள் தமிழ் யாரையும், ஏன்னா இது தமிழே போகப்படாது போகணும் ஒரு சாதாரண கருத்து இருக்கு. அவன் உள்ள விடலையே. ஆனா அன்னைக்கே இது கம்பநாட்டாளுடைய காலம் தான் நாதமுனியுடைய காலம். அப்படி கொஞ்சம் சரித்திர பாகத்தையும் சேர்த்தே சொல்றேன். கம்பநாட்டாவுடைய காலம் தான் நாதமுனி. கம்பர் அரங்கேற்றம் பண்ணதே ஸ்ரீரங்கத்தை தான். நாதமுனிய அனுகிரகத்தால் தான் பண்ணப்பட்டது. நாதமுனி இல்லைன்னா ஸ்ரீரங்கத்தை கம்பராமாயணம் பண்ணி அரங்கேற்றம் பண்ணி இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா தாயார் சந்தி வாசல ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். அங்க பழக போட்டுப்பாங்க, கம்பராமாயணம் அரங்கேற்றிய மண்டபம்னு போட்டுப்பாங்க. இதுக்கு சொல்ல வந்தா அவரும் ஷடகோபராந்தாதி பாடியிருக்காரு. அந்த ஷடகோபராந்தாதி தமிழ் பாஷை. அது இன்னைக்கும் இந்த ஆழ்வார்த்தையில இன்னைக்கும் சேவிக்கிறார். அது என்னமா சுவாமி பண்ண முடியும்னா தமிழுக்கு எவ்வளவு சிரமம் அன்னைக்கு. ஆனா இந்த சம்ஸ்கிருதம் கோலோச்சின காலம். அது மட்டும் இல்ல, யாரா ஒத்துப்பார அது என்னமா இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் எழுதுறார். எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எழுதுறார்? சரி, நிறைய பேர் அர்ச்சனை தமிழ்ல பண்ணுங்க யாரா கேட்கறாருன்னா அநேகமா தெரியல. அந்த மாதிரி தெரியல. ஏன்னா இந்த காலத்திலேயே சம்ஸ்கிருதத்துக்கு அவ்வளவு பிராதானியம். நமக்கு என்னன்னா சகஸ்நாமம் இல்ல ஏதாவது அர்ச்சனைன்னா நீங்க பண்ணுங்க சுவாமி, அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ. அப்படி இருக்கச்சே அன்னைக்கு தமிழ் பாஷையே அவ்வளவு பிராதானியம் இல்லை. அந்த காலத்துல கோயிலுக்குள்ள சேவிக்கிறவன்னா ஒத்துப்பானா முதல்ல ஒத்து. அதுவும் அன்னைக்கு இருந்த காலம் ஒத்தொத்தர வித்வான்கள், சாமானிய மகா பண்டிதர்களுடைய அனுகிரகத்தோடு அவருடைய ஆசையோடு உள்ளுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள சேவிக்கிறான்னா அதுக்கு பிரதான காரணம்னா புராணம். இதெல்லாம் இத்தனை புராணம் சொன்னபடியாதான் ஒவ்வொரு கோயிலையும் இன்னைக்கு தமிழ் கிடைக்குது. எங்க போனாலும் இந்த 4000 உண்டோனும், திருமலைக்கு போனோம்னா நிச்சயமே அங்க திருப்பா உண்டு. மேற்கொண்டு உற்சவத்துல 4000 தீபம் உண்டு. அத்தியன காலத்துல பூர்ணமா 4000 தீபம் உண்டு. அப்பனா இதை ஒவ்வொரு கோயிலும் தமிழ் பாடா படிக்கிறான்னா அன்னைக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா. சிரமம்னா ஒரு சிரமம். இன்னைக்கு இல்ல, இதெல்லாம் இப்ப 1300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கும் அரசாங்கம் சிரமப்பட்டு இருக்கு. இங்க தமிழ் பாட்டு பண்ண முடியலையே அப்படி யாரும் குற்றம் சொல்றதுக்காக சொல்லல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவ்வளவு எதுக்குன்னா இந்த திராவிட வேதம்ன்றது சாஸ்திர சம்மதம். சாஸ்திர சம்மதம் இல்லைன்னா அன்னைக்கு இருந்த பண்டிதர்களும் பெரியோர்களும் ஒத்துக்க மாட்டார், ஒத்துட்டே இருக்க மாட்டார். அதனால சாஸ்திர சம்மதம் கேட்டிருக்காளியா. இப்ப அது தெரியாதவர் தான் தங்கள். ரெண்டாவது, இவ்வளவு தூரம் பண்ணது நாம இருக்கிறோம், நம்மளதான் தமிழ்னு சொல்லணும். யாரும் இப்ப தமிழ் 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 சொல்லிட்டு யாராவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்ல என்னவா தமிழ் பிரபந்தம் பாட ஏதாவது ஒரு பாராட்டு விழா ஏதாவது பண்றாங்க. தமிழ் உண்மையான தமிழ்கள் நம்ம தான்.
இன்னைக்கு அனந்தி இது பகல் 10 உற்சவம், ராப்பத்து உற்சவம் எதுக்கு? இதுக்கெல்லாம் வேதத்துக்குன்னு ஏதாவது உற்சவம் இருக்கா பாருங்க. சுவாமி ரிக்வேத உற்சவம், எதிர்வேத உற்சவம், சாமவேத உற்சவம், அதர்வேத உற்சவம் இல்ல. திருவாய்மொழி திருநாள். ராப்பத்து உற்சவத்துக்கு என்னதுமா பேரு? திருவாய்மொழி திருநாள்னே பேரு. இத்தனை வைபவம் எப்படி சுவாமி? என்ன அன்னைக்கு புராணத்துல சொல்லப்படியாது இல்லையா? அது மட்டும் இல்ல, அது இத தெரியாத தெரியல. இப்ப 2வது வருகம் இந்த திராவிட வேதத்துக்கு உண்டான வைபவத்தை சொல்றா பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க. 3 வேளை சந்தியாவதனம் பண்ணலன்னா பிராமணியம் போயிடுன்னு சொல்றது. இதை நல்லா கேட்டுக்கணும். 3 வேளை சந்தியாவதனம் பண்ணலன்னா பிராமணியம் போயிடுறது சொல்றது. 3 தலைமுறைக்கு வேதாத்தியனம் பண்ணலன்னா பிராமணியம் போயிடுன்னு சொல்றது. நல்லா பாருங்க. 3 தலைமுறை அப்படின்னா அடியே இருக்கேன், தாத்தா, இல்ல பேரன், 3 தலைமுறைக்கு இந்த அத்தியனம் திராவிட ஏதாவது இந்த வேதம் சம்ஸ்கிருத வேதம் அத்தியனம் பண்ணனா அவன் பிராமண தன்மையே போயிடுறது. 3 வேளை சந்தியாவதனம் பண்ணலன்னா பிராமண தன்மையே போயிடுறது. சரி சுவாமி போயிடுறது சரியே, அவனுடைய பிராமண விட்டு அவன்கிட்ட விலகிடுமா? பிராமண தன்மை இருக்கலாம். ஏன்னா பிராமணன் 3 தலைமைக்கு, அதே போல பிராமணன் 3 தலைமுறைக்கு திவ்ய பிரபந்தம் அத்தியனம் பண்ணாமல் இருந்தால் பிராமணியம் போயிடுன்றார். வேதம் அத்தியனம் பண்ணலன்னா பிராமணியம் போயிடும் புரியுது. திவ்ய பிரபந்தம் அத்தியனம் பண்ணலன்னா போயிடுமான்னா வேதம் என்பது அந்த வேதம் நமாமியகம் திராவிட வேத சாகரம், வேதம் தமிழ் செய்த மாறன். அப்ப வேதத்துக்கு என்ன மதிப்புண்டோ என்னன்னு கேட்டா அதை காட்டில மேம்பட்டது. அந்த காட்டில மேம்பட்ட மதிப்பு இருக்குன்னா இந்த திராவிட வேத சாகரத்துக்கு. அப்ப வேதம் என்ன சொல்றது? 3 தலைமுறை பண்ணலன்னா பிராமணியம் போயிடு. பிராமணியம் தானே சொல்லப்படுதுன்னா பிரம்மத்தை அடையணும் என்கிற ஆசை இருப்பிடம் பிராமணன் பேரு. பிரம்மத்தை அடையணும் என்கிற ஆசை இருப்பவனுக்கு பிராமணன் பேரு. பிராமணன் குலத்தை சொல்லல, என்ன புரிஞ்சுக்கணும். பிராமணியம் போயிடுது. பிராமணியம் ஏன்னா நம்ம உடனே சொல்லுவோம் சந்தியாவனம் பண்ணலன்னு. அப்ப பிராமணனுக்கு தானே சந்தியாவனம் நீங்க நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. சந்தியாவனம் 3 வர்ணத்தாருக்கு உண்டு. பிராமணனுக்கு உண்டு, சத்திரியனுக்கு உண்டு, வைசியனுக்கும் உண்டு. பண்றாமா பண்ணலையா அது வேற விஷயம், பண்றாரா பண்ணலையா அது வேற விஷயம். ஆனா இது 3 உண்டு. அப்ப என்ன? பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அந்த பிராமணியம் போயிடுதுன்னா அதே போல 3 தலைமுறைக்கு திவ்ய பிரபந்தம் அத்தியனமே பண்ணல பண்ணனா சுவாமி போயிடுறது, அவருக்கு போயிடுறது. அப்ப பிராமண சப்தத்தை பிரம்மத்தை நோக்கி நடப்பவன், பிரம்மத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவன் தான் பிராமணன். அப்பனா மற்ற பேருக்கு பிரம்மத்தை நோக்கி அவனை அழிச்சுட்டு போராடணும். தானும் பிரம்மத்தை நோக்கி போகணும், மற்றவாறு அழிச்சுட்டு போராடணும். அவனுக்கு தான் பிராமணன் பேரு. அப்ப இதை பண்ணுவது யாரா இருந்தாலும் பிரம்மவித்தாக ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்கு சாஸ்திரமே. ஏன்னா ஒருத்தர் யாராவது ஒரு பிராமணன்னா பிரம்மத்தை அறிந்தவன் தானே, அந்த பிரம்மத்தின கொண்டு போய் சேர்ப்ப வந்தன, அந்த பிரம்மத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவன் தான் பிரம்ம அந்த குலத்தை சொல்ல. அப்படிப்பட்ட தெரிவிக்கிற அதனால்தான் மணவாள மாமணி தன்னுடைய உபதேசத்தின் மாறிட நல்லா பாத்துக்கோ, ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தாம் நரகில் வீழ்வார்கள். உடனே அடுத்த சப்தமே என்ன போடுறதுமா? நரகில் வீழ்வார்கள் சொல்லியிருக்காரு. நரகில் வீழ்வார்கள் என்று எப்பொழுதும் அவர்பால் சிந்தனை கூசித்திரி. யாராவது அவ பக்கம் போகாது போன்ற அந்த ஆழ்வார்களையோ அருளிச்செயலையோ யார் தப்பா பேசினாலும் அவ பக்கம் போகாது, அவனை வெய்யாது, அவ பக்கம் போகவே போகாது. நீ நகர்ந்துடுறது நம்ம சம்பிரதாயமே தான். உடனே அவனை வெய்யணும். அவன் விஷால சுவாமி வெய்ய வேண்டாம், அவனை வெய்யாத, அவன் கர்மா என்ன பண்றது? அங்கிருந்து நகர்ந்துடும் சொல்லிக்கிறாடியா. நம் சம்பிரதாயத்தை சொல்லிக் கொடுக்கறதே இதுதான். இதுக்குன்னா அவர்களோடு ஒம்பத்துக்கு போவதற்கு நம்மால முடியும். ஆழ்வார்களையும் அருளை செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தான் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்து நெஞ்சே எப்பொழுதும் தீயவர்பால் சென்றடுக பூசி தெரிவிக்கிறாரியா. அதனால்தான் இதை என்ன தெரிவிக்கிற மனவாரவனை அந்த அளவுக்கு தெரிவிக்கிறாரியா. அப்ப அவரோட நமக்கு வேண்டாம் சுவாமி தெரிவிக்கிறாரியா. ஒதுங்கி வந்துடு அப்படின்னா ஒதுங்கினா ஒதுங்கி போயிட்டு காட்டுதான் போகணும். இதுக்கு வேதாந்தேசி ஆசியமா ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். வேதாந்தேசி என்ன தெரிவிக்கிறான்னா பாதுகா சகஸ்திரத்துல ஒரே ராத்திரி எழுதப்பட்ட ஆச்சரியமான அந்த கிரந்தம், அது பாதுகா சகஸ்திரம் என்ன தெரிவிக்கிறார்னா வேதங்களுக்கு மற்றொரு உருவம் இருக்கு. என்ன உருவம்? அதுதான் திராவிட சம்ஹிதை என்று பார்த்தவன் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார்.
வேதத்தின் மற்றொரு உருவமான திராவிட சம்ஹிதை, திராவிட பாஷையில பண்ணப்பட்ட அந்த அந்த உருவம் தான் இது. அதை பார்த்தவன் நம்மாழ்வார். இவரை பரவாயில்ல, எழுதினவன் சொல்லவே இல்லை. அத்ராஷீது யத்கோ சகஸ்த அபகந்தி தமை, அத்ராஷீது பார்த்தவன் தெரிவிக்கிறாரியா. அதே போல பார்த்தவன் நம்மாள், அப்புறம் பாடியவரான நம்மாழ்வார் சொல்ல. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, தமிழ் வேதம் என்பது அனாதி, அபௌருஷேயம். பௌருஷேயம் அபௌருஷேயம். பௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது அர்த்தம். அப்பௌருஷேயம்னா புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது. அப்ப திருவாய்மொழி எப்போ உண்டு, எப்போதும் உண்டு. அப்ப எப்படி பகவானுடைய இந்த வேதம் 4 வேதங்கள் எப்போதும் உண்டோ, அதே போல இதுவும் எப்போதும் உண்டு. எப்படி பகவான் சம்ஸ்கிருத வேதத்தை பார்க்கிறாரோ, அதே போல நம்மாழ்வார் திராவிட வேதத்தை பார்க்கிறார். இதுதான் வித்தியாசம். பகவான பண்றாரு, சம்ஸ்கிருத வேதத்தை பகவான பண்ணாரு, அதுவும் அனாதி. என்னைக்குமே சம்ஸ்கிருத வேதம் இந்த நாள் பறந்தது கிடையாது. அதே போல திராவிட வேதம் இந்த நாள் பறந்தது கிடையாது. அதனாலதான் இந்த 2 பாஷைக்கு மட்டும் அனாதின்னு பேரு. சம்ஸ்கிருத வேதம் என்னைக்கு சுவாமி பறந்த வேதம் வேண்டாம், சுவாமி பாஷை நித்தியம். அதுவே திராவிட பாஷை நித்தியம். இந்த நாள் பறந்தது கிடையாது. என்ன சொல்ல, அகஸ்தியர் கொடுத்தார்னு சொல்லியிருக்காரு. அகஸ்தியமும் அனாதின்னு தெரிவிக்கிறார். திரு ஆச்சாரிய தேகார் ஒரு சூத்திரம் எடுத்திருக்காரு. அகஸ்தியரால பரப்பப்பட்டதை தவிர தமிழ் என்றைக்கும் உண்டு. இது சொல்ற தமிழ் வேதம் அனாதி இருக்கு இல்லையா. அப்ப நம்மாழ்வார் திராவிட வேத, அப்பதான் என்ன அர்த்தம், திராவிட வேதத்தை பிரகாசப்படுத்தினாரே தவிர உருவாக்கினார் என்பது கிடையாது. அப்ப திருவாய்மொழிய நம்மாழ்வார் பாடலையா, பாடல பார்த்தா. இப்ப குருகூர் சடவுடன் வருதே சுவாமின்னா, பெருமாள் பார்த்து உன் பேரை போட்டுப்பா, அப்பதான் படிப்பாட்டு. இவர் பார்த்ததுதான் இது. திராவிட ரிஷும் திஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சகஸ்திரசாக்கம் அத்ராஷீது. இவர் பார்த்தாருன்னா பராசர பட்டம் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்லவன்னா அப்படி இருக்கச்சேதே இது அத்தனை எது உருவாக்கினவர் கிடையாது. எது போல, இது ஒரு திருஷ்டாந்த வேற வேதாந்த தெரிகிறது. எது போலன்னா, ஓஹோன்னு தண்ணி அறிவில கொட்டிட்டு இருக்கு. அறிவில என்னமா சலசலசலம் கொட்டிட்டு இருக்கு சுவாமி, என்னமா கொட்டிட்டு இருக்கு, என்னமா கொட்டிட்டு இருக்கு. அறிவில எப்பவுமே தண்ணி ஓடுறது. எத்தனையோ அறிவியலா இருக்கா, அந்த அறிவியல் தண்ணி எப்பவுமே வந்துட்டு இருக்கும். எப்பவுமே அறிவியல் இருக்கு. ஒருத்தர் சொன்னார், சுவாமி அறிவியலையே உற்பத்தியாகி அறிவியலையே வந்துட்டு இருக்குன்னா, அறிவியலும் உற்பத்தி ஆகல, எங்கிருந்தோ உற்பத்தி ஆகி தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனா வரும்போது இந்த அறிவு அரைச்சு இந்த அறிவியல் வரும்போது ஓன் சோன்னு சத்தத்தோடு கூட்டுறது இல்லையா. அப்ப அதே போல அருவி தண்ணீர் என்கிற தமிழ் வேதம் எப்போதும் உண்டு. அருவியை போல எப்போதும் உண்டு. அது எப்ப நம்மாழ்வார் முகத்திலிருந்து வந்ததோ அருவி கொற்றா போல கொட்டிட்டே இருக்கு. எப்போதும் தமிழ் வேதம் உள்ளது. இது வேதாந்தத்தை தெரிகிறார். இதுல சுவாமி பாதுகா சகஸ்ரம் ஆச்சரியமான கிரந்தம். அந்த பாதுகா சகஸ்ரம் தெரிவிக்கிறாரியா, தமிழ் வேதத்தை ஓதாமல் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காரு. அது ரொம்ப சுருக்கமா சொல்றேன். சமஸ்கிருத வேதத்தை ஓதுற சுவாமி, தமிழ் வேதத்தை ஓடலன்னா என்ன தப்பு? நீங்க என்ன சொன்னீங்க, பிராமணியம் போயிடுன்னு சொன்னேன். சரி, அப்புறம் வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணு இல்ல, தமிழ் வேதத்தை ஓடிட்டு இல்ல, சம்ஸ்கிருத வேதத்தை ஓதினேன், தமிழ் வேதத்தை ஓதவே இல்லை. அதுக்கு என்ன சுவாமினா, அதுக்கு ஆசிரியமா தெரிவிக்கப்படணும், திருமந்திரம் இருக்கணும். திருமந்திரம் என்னது? 3 சப்தங்கள். ஓம் நமகா நாராயணாய. இதுல பிரணவத்தை விட்டு, பிரணவம் தான் ஓம்காரம், ஓம்காரத்தை விட்டு நமகா நாராயணா சொல்லலாமா? சொல்லப்படாது சுவாமி. அது மாதிரி சொன்னோம், அட்டாட்சரி 8 எழுத்து தெரிவிக்கிறோமோ, திருமந்திரம் 8 எழுத்து அட்டாட்சரின்னு பேரு. அந்த அட்டாட்சரி சொன்னோம்னா ஓம் நமகா நாராயணான்னு தெரிவிக்கிறோமோ. அப்ப திருமந்திரத்தை ஓம்காரம் விட்டா பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அதே போல இன்னொன்னு இருக்கு, ஷடாட்சரின்னு பேரு. ஓம் நமோ விஷ்ணவே, இது ஷடாட்சரின்னு பேரு. இந்த அதே போல ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, இதுக்கு துவாதச அக்ஷரின்னு பேரு. அப்ப அஷ்டாட்சரி, ஷடாட்சரி, துவாதசாட்சரி. அஷ்டாட்சரினா 8, ஷடாட்சரினா 6, அதே போல துவாதசாட்சரினா 12. இது 3 தெரியுதுன்னா எல்லாமே ஓம் ஓம் ஓம்காரம் இல்லையா. ஓம்காரம் விட்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஓம்காரத்தை விட்டு சொன்னா என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் எது? நீ சம்ஸ்கிருத வேதத்தை மட்டும் ஓதிட்டு திராவிட வேதத்தை ஓதவில்லை என்றால் தெரிவிக்கிறார். ரெண்டுமே சேவிக்கணும், நிச்சயம் சேவிக்கணும். சுவாமி எனக்கு சம்ஸ்கிருத வேதம் சேவிக்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை, ஆனா திராவிட வேதம் சேவிக்கலாம், தாராளமா சேவிக்கலாம். இப்ப இந்த பாருங்க,
திராவிட வேதம் சேவிச்சுட்டு சம்ஸ்கிருத வேதம் சேவிக்கிறனா தப்பு இல்லை. சம்ஸ்கிருத வேதத்தை சேவிச்சுட்டு திராவிட வேதம் சேவிக்கிறனா தப்பு. இந்த பாருங்க, சம்ஸ்கிருத வேதம் என்பது பாத்துக்கோ, இன்னார் இணையான அது அதிகிருத்த அதிகாரம். இன்னார் தான் பண்ணலாம், இன்னார் தான் சேவிக்கலான் இருக்கு. திராவிட வேதம் இது எல்லாரும் சர்வாதிகாரம், எல்லாரும் பண்ணலான் சொல்லிக்கணும். அப்படி இருக்கச்சே இதை சேவிச்சுட்டு அதை சேவிக்கலனாலும் தப்பு இல்லை. ஏன்னா அது சேவிக்க முடியாது சில வண்ணத்தவர்களுக்கு, அதனால தப்பு இல்லை. ஆனா அதை சேவிச்சவா, அதுக்கு யோகியதை படுத்தவா, எதுக்கு யோகியதை படுத்தவா? சம்ஸ்கிருத வேதத்துக்கு யோகியதை படைத்தவர்கள் திராவிட வேதத்தை சேவிக்காம இருக்கப்படாது. சேவிக்கலன்னு சொல்றேன், ஓம்காரத்தை விட்டு சேவிச்சா போறன்னு தெரிவிக்கிறார். ஓம்காரத்தை அஷ்டாட்சரி சேவிக்கலாமா? நமகா நாராயண சேவிச்சா அர்த்தமே இல்லையே. எது போற அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பஞ்சாட்சரின்னு பேர். ஆமா சார், பஞ்சாட்சரி சொல்றா. இது இது நமசிவாய. இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கணும். சிலதெல்லாம் நம்ம வந்து சதஸ்ல சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, நான் சொல்லிடுறேன். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ, புராணங்கள் என்ன சொல்லித்தோ, ரிஷிகள் என்ன கொடுத்தாரோ, நம்ம பூர்வாச்சாரம் என்ன கொடுத்தாரோ அதான் நீ சொல்லுவேன். வேற எதாவது எனக்கு தெரியாது. ஓப்பனா சொல்றேன். இங்க புஸ்தகத்துல என்ன இருக்கா அதான் சொல்றேன். பஞ்சாட்சரன்னு பேரு. எதுக்கு? நமசிவாய. சில பேர் ஓம் நம சிவாயன்னு சொல்றா. இல்ல, ஓம்காரத்தை விட்டுதான் பஞ்சாட்சரன்னு பேரு. ஓம்காரம் சேர்த்தால ஆபத்து வந்துடும். அதுல ஓம்காரம் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருமே கிடையாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ விஷ்ணவே, ஓம் நமோ நாராயணாய. ஏன்னா ஓம்காரம் சேர்த்தா அது அகாரம் இருக்கு. அகாரம் பகவான் ஒருத்தரைத்தான் சொல்லும், வேற யாருமே சொல்லாது. அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன். திருவள்ளூர் பெருத்தகை நான் சொல்லியிருக்கிறோம். பரவ ஸ்ரீ வைஷ்ணவர் அவர். அப்ப அப்படி இருக்க செய்து அப்ப நம சிவாய சப்தம் என்ன இருக்கு? அதுல ஓம்காரம் இல்லை. ஓம் நம சிவாய கிடையாது சுவாமி, கிடையவே கிடையாது. சில பேர் சொல்றாலே, சொன்னா அது நாராயண குறிக்கிறது அர்த்தம். ஏன்னா ஓம்காரம் எங்க ஓம்காரம் வருதோ அது சிவன் நாராயண குறிக்கிறது அர்த்தம். அப்ப சிவசப்தம் நாராயண குறிக்கும், அது குறிக்கும் எப்பயோ சொல்லியாச்சு. பாணினி பதஞ்சியுடைய வியாக்கரண சூத்திர பிரகாரம் எந்த சப்தம் நாராயணன் தான் குறிக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அகாரம் என்பது பகவான், அகார வாட்சினா பகவான் ஒருத்தருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த அகாரம் ஓம்காரம் சொல்லப்பட்டிருக்கணும். அதனால நமசிவாய சப்தத்துக்கு ஓம்காரம் கிடையாது. யாரா சொன்னான்னா நாராயண சொல்றாருன்னு அர்த்தம். சொல்லவும் படாது, சொன்னாலே தப்பு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அதனால்தான் பஞ்சாட்சரி. இல்லைன்னா என்ன சொல்லிருக்கணும்? ஓம் நமசிவாயனா ஷடாட்சரி சொல்லியிருக்கணும். 6 எழுத்து. 6 எழுத்து எது? ஓம் நமோ விஷ்ணவே 6 எழுத்து இல்லையா, ஷடாட்சரி. அதே போல ஷடாட்சரியா அது இருக்கணும். ஆனா இல்ல. ஏன் இல்லைன்னா பஞ்சாட்சரி. ஓம்காரம் சேர்க்கப்படாதது தெரிவிக்கிறா இல்லையா? ஆனா உண்மையிலே இது ஷடாட்சரி தான் இருந்திருக்கணும், இல்லையா? ஆனா பஞ்சாட்சரி வச்சிருக்கா இல்லையா? அப்ப ஓம்காரம் என்ற பிரணவ சம்பந்தம் இல்லாமல் மந்திரமே கிடையாது. அப்படின்னா என்ன ஆகும்? பஞ்சாட்சரி என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய மந்திரம் இல்லை. பிரணவம் சேர்ந்தாத்தான் மந்திரம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. பிரணவம் சேர்ந்தனா அது மந்திரமே சேராது. அது நாமாக்கள்ல சேர்க்கலாமே தவிர மந்திரமாகுமானா ஆகாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். மந்திரம்னு ஆகணும்னாலே சுவாமி இது மந்திரம், ஓம்காரம் இருக்கணும். அப்பதான் மந்திரம் ஆகலையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்பதான் மந்திரம். அந்த மந்திரம் எப்படி இருக்குமோ அப்படிதான். அப்ப பிரணவம் சேரலையா சுவாமி? அதே போல இதை எதுக்கு எடுத்தோம்னா, திருவாயூர் 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்துட்டு வெறுமே வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சாஸ்திர வாக்கியத்தை மட்டும் சேவிக்கிறேன்னா பிரணவத்தை விட்டுட்டு சேவிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அது மந்திரமே இல்லைன்னு அர்த்தம், பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்ததுன்னா அப்படிப்பட்ட வீதியில் தெரிவிக்கிற அதுதான் ஓம்காரம், பிரணவ சம்பந்தம் இல்லாத மந்திரம். அந்த மந்திரம் எப்படி இருக்குமோ அப்படிதான் அமைந்திருக்கிற. இப்ப எதற்காக இதெல்லாம் எடுத்தாங்கன்னா, திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணாமல் சமஸ்கிருத வேதத்தை படிச்சா அது குறைதான். குறையா சுவாமி? குறையதான், அது குறைதான். திவ்ய பிரபந்தம் தான் பிரதேன்னா சில பேர் நான் இல்ல சுவாமி, நான் என்ன குளத்துல பிறந்திருக்கேன், உயர்ந்த குலமா இருக்கிறபடியாலே என் குலம் என்னது, எனக்கு சம்ஸ்கிருதம், எனக்கு வேதம் மட்டும்தான், பார்த்தது கிடையாது. இந்த தமிழை யார் பாடுவார்னா நரகத்தில் வேறு மனவாள வேறு சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, நீ பிரணவத்தை விட்டுட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்க, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் தெரிவிக்கிறா இல்லையா?
அதான் தெரிவிக்கிறார். அதுக்கு மேல இது குறைதான். இன்னொன்னு சொல்றாரு, நல்லா பாருங்க. அதனால்தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ கிரகங்களாகட்டும், ஏன் ஸ்ரீ வைஷ்ணவ எந்த சுபகாரியம் பண்ணாலும் அசுபகாரியம் பண்ணாலும் இந்த ஆழ்வாவுடைய ஸ்ரீசுக்தி இல்லாம சுபகாரியமும் அசுபகாரியமும் கிடையாது. எந்த சுக இதுதான் நம்ம சாமானியம் சொல்லுவோனோ, சங்கல்பம் உண்டுச்சு புண்ணியதி தொகு சுபதி தொகுன்னு சொல்றோமோ. புண்ணியதி தொகு என்று சொல்லக்கூடிய சப்தம் வந்து அபரகாரியம் அப்படின்றதுக்கு, அத சுபகாரியம் பண்றதுக்கு சுபதி தொகு சொல்றோமோ. இந்த 2 காரியம் பண்ணனா சுபகாரியமோ அசுபகாரியமோ எதுவா இருந்தாலும் அப்பனா என்ன அர்த்தம்? அதுக்கு தர்ப்பணாதிகத்தெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் என்ன, அதெல்லாம் புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவோம். தர்ப்பணம் முதலானதுலாம் பண்றோமோ அதெல்லாம் புண்ணிய தீர்த்தம்னு சொல்லுவோம். அதே நிறைய புண்ணியாவசனம், சீமந்தம், கல்யாணம் இதெல்லாம் பண்றச்சு அதுக்கு சுபகாரியம். அது வந்து என்ன, அது சுப தீர்த்தம் சொல்றோமோ. இந்த 2ஐயும் பண்றச்சு பிரபந்தம் சேவிக்கணும். பண்றச்சே சபந்தம் சேவிக்கணும். எப்படி சுவாமி? சுபகாரியம் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இதை கேட்டுங்கோ. சுபகாரியம் பண்ணுவதற்கு முன்னாடி ஆழ்வாரோட அருள் செயல் சேவிக்கணும். அசுபகாரியம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆழ்வாரோட அருள் செயல் சேர்க்கணும். சேவிச்சா என்ன சுவாமி என்ன கிடைக்கும்? சுபகாரியம் பண்றதுக்கு முன்னாடி சேவிச்சா என்ன கிடைக்கும்? அசுபகாரியம் கண்ணு அப்படின்னா சுபகாரியம் என்னன்னா, ஒரு கல்யாணம் விவாகம் நடக்கிறது, திருமணம் நடக்கிறது, அதுக்கு முன்னாடி சேவிக்கிறோம்னா முன்னாடி சேவிக்கக்கூடிய திவ்ய பிரபந்த சேவா காலம் பண்ணினா எல்லா சம்பத்தையும் கொடுக்கும். அதே அபரகாரியம். அபரகாரியம்னா சில பேர் 16 நாள் காரியம் பண்றா, சில பேர் 13 நாள் காரியம் பண்றா. புரிஞ்சு பண்ண உடனே சுபஸ்வீகரணம் பண்ணுவா. அந்த சுபஸ்வீகரணத்துக்கு உடனே சேவா காலம் சொல்லுவான். அப்ப சேவா காலம் பண்றோம்னா அப்பனா அந்த அசுப காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேவா காலம். சுபகாரியம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி சேவா காலம். அப்பனா கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, திருமணம் ஆரம்பிக்கிறது சேவா காலம். அதே இது சுபகாரியத்துக்கு. அசுபகாரியமா இருந்தா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஆழ்வாடு திவ்ய பிரபந்தம் ஸ்ரீசுக்தி. இது சேவிச்சா என்ன சுவாமி? சேவிச்சா என்ன, சுபகாரியம் பண்ணும்போது முன்னாடி சேவிச்சா நல்லா எல்லா சம்பத்தையும் கொடுக்கும் அந்த அருளிச்செயல்கள். நாம என்ன நினைக்கிறோம், சேவிச்சுட்டு போறோம்னு நினைக்கிறோம். அருளிச்செயலுக்கு உண்டான வைபவம் என்ன தெரியுமா? நிறைய சம்பத்தை கொடுக்கும். சம்பத்துனா சுவாமி எனக்கு 4 கம்பலா 4 காரு அதெல்லாம் இல்லை. நல்ல புத்தியை கொடுக்கும். அந்த காரியம் பண்றதுக்கு உண்டான என்னென்ன சாமக்கிரிகள் வேணுமோ நல்லா பாத்துக்கோ. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டா இந்த மாத்திரம் இது கல்யாணம் என்ன சுவாமி பண்ணலாம், கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளோ 15 நாளோ இல்லை 1 மாசத்துக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவனை கூப்பிட்டு திவ்ய பிரபந்த பாராயணம் பண்ணலாம். 4000 பண்ணலாம் அல்லது 1000 பண்ணிக்கலாம். இல்ல ஒரு நாள் பண்ணலாமா சுவாமி, கோவில் திருவாயம் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். அநேகமா 1000 பண்ணா அதை உச்சிக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா பன்னியாசனம் என்ன சுவாமியா, அதே போல இந்த கல்யாண உற்சவங்கள் எல்லாம் அழகா ஆச்சரியமா நடக்கும். எந்த கொடையில நடக்கேன்னா பகவான் பண்ணி கொடுக்குற ஆழ்வார் ஸ்ரீசுக்திக்கு. சரி சுவாமி, அபரகாரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, அப்ப என்ன சுவாமின்னா அந்த அபரகாரியம் ஒரு தீட்டு தானே, ஆச்சோச்சம்னு பேரு. கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, ஆச்சோச்சம். ஆச்சோச்சத்துக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஆச்சோச்சம் தீட்டு இருக்கு இல்லையா, அந்த தீட்டு பாபம்லாம் இருக்கணும், அது அத்தனையும் போக்கி கொடுக்கிறது எது? திவ்ய பிரபந்தம் இல்லையா சொன்னா. மந்திரூபமா ஏதோ பண்ணிருக்கேன் சுவாமி, மந்திரூபமா அன்னைக்கு அவ அந்த சுவாமியெல்லாம் கூப்பிட்டு வர வச்சு அவளுக்கெல்லாம் பண்ணிருக்கேன்னா இதெல்லாம் பார்த்தோம். திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கிறன்னா ஓம்காரத்தை விட்டுட்டு சேவிக்கிற மாதிரி மாற்றணும். அப்ப ஓம்காரத்துக்கு மந்திரமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப மந்திரம் வேணும்னாலே திவ்ய பிரபந்தம் இருந்தா தான் மந்திரம் தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப அது அத்தனை என்ன பண்ணும், அதுல இருக்கக்கூடிய அசுத்தி என்னென்ன அசுத்தி இருக்கோ அதான் தீட்டு ஆசோச்சம் அத்தனையும் போக்கி கொடுக்கிறது இந்த திவ்ய பிரபந்தம். ஆக முன்னாடி திவ்ய பிரபந்தத்தை சேவிச்சா சம்பத்தை கொடுக்கும். அதே அசுபகாரியங்களுக்கு பின்னாடி சேவிச்சா அசுபகாரியத்தை அசுபத்தை போக்கும். அப்ப சுபகாரியத்துக்கு சுகத்தை கொடுக்கும், அசுபகாரியத்துக்கு அசுபத்தை போக்கும். இந்த ரெண்டும் திவ்ய பிரபந்தமே பண்ணும், நன்னா கொடுக்கும். அத்தனை வைபவம் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஆழ்வார் ஸ்ரீசுக்திக்கே அங்கதான். ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வார் நினைப்பவர்கள் தான் திருக்கலையா. ஆனா ஆனா இதை நம்ம பெருசா நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. எதுக்கு சொன்னா இது 2வது இது நல்லா பாத்துக்கோ. பராசர மகரிஷி, பாராசரியர் அவருடைய தந்தை, அதே மாதிரி வால்மீகி,
இவரெல்லாம் இவருடைய ஸ்ரீசுக்திலாம் இருக்கணும். ஸ்ரீராமாயணம், விஷ்ணு புராணம், அதே போல மற்ற கிரந்தங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாம் சேவிக்கிறேன்னு வந்தா ஸ்ரீரங்கநாதனுக்கு அவ்வளவு தூரம் ஆதரவு கிடையாது. அவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்க மாட்டாராம். என்னவோ கொடுக்குற சேவிச்சுட்டு போக. அதே பராங்குசர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வாடைய ஸ்ரீசுக்தி சேவிக்கிறேன்னு சொன்னா பெருமாளுக்கு ரொம்ப ஆதரவு அதிகம். இங்க கிட்டக்க வந்து எது முன்னாடி வந்து சரி. அதனாலதான் வேதத்தின் முன்செல்க. அப்ப பிரபந்தம் என்ன? பெருமாளை தேடிட்டு வருது இல்ல, பெருமாள் பிரபந்தத்தை தேடி வராரு. ஏன்னா இந்த மாதிரி பராசர மகரிஷியோ, அதே போல வால்மீகியோ, அதே போல வியாச பகவானோ வேலை பண்றதுக்கு அவ்வளவு தூரம் கொடுக்க மாட்டார், பிராதானம் கொடுக்கறது இல்லை. ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம்னா பெருமாளுக்கு அவ்வளவு ஆசையா. தென்னா தனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்தி என்னான என்னப்பன் எம்பெருமாள் உடலாக வேண்டி தெரிவிக்கிறாளே. அதனாலதான் இங்க நல்லா புரிஞ்சுக்கோ. அதனாலதான் சம்ஸ்கிருத வேதத்தின் ரிஷிகள்லாம் சொல்லிக்கிறானோ, அந்த ரிஷிகளுக்கு எங்கேயாவது விக்கிரக ரூபத்துல பிரதிஷ்டை இருக்கா பாருங்க. பிரதிஷ்டையும் கிடையாது, ஆராதனும் கிடையாது. விக்கிரக ரிஷிகள் வால்மீகிக்கு, அதே போல வியாசருக்கு, பராசருக்கு, பாராசரியருக்கு, இவாளுக்கும் விக்கிரகம் இருக்கா? விக்கிரகமும் கிடையாது, ஆராதனும் கிடையாது. ஆனால் திராவிட வேதத்தை பாடின ஆழ்வார்கள் அனைவருக்கும் விக்கிரக பிரதிஷ்டை உண்டு. பொய்கையாழ்வார் தொடக்கமாக திருமங்கையாழ்வார் பர்யந்தம் அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருடைய அவதார உற்சவங்கள் என்ன சொல்லப்பட்டார். இது இத்தனையும் பண்றது பகவானே. அவருக்கு விக்கிரக பிரதிஷ்டை உண்டு, அவளுக்கு ஆராதனையும் இருக்கு, பரிபூர்ணமான ஆராதனை. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? ஒரு உறுதி ஏற்படணும். என்ன உறுதினா, சுவாமி சாமானிய சாஸ்திரம் இது, வேத சாஸ்திரம் இது உயர்ந்தது. திவ்ய பிரபந்தம் உறுதி அது தாழ்ந்ததுன்னு நீ சொல்ல வரல, அதற்கு சமமாக திவ்ய பிரபந்தம் இருக்கு. ஏன்னா ஆழ்வாருடைய விக்கிரகத்தை இங்கு பேயாழ்வார் மயிலாப்பூர்ல பிறந்திருக்கார், திருமேஷி ஆழ்வார் திருமேஷில பிறந்திருக்கார். அவர்களும் கோயில் கட்டி விக்கிரக பிரதிஷ்டை ஆகி இத்தனை உற்சவங்கள் நடக்கிறது. அந்தந்த உற்சவங்கள் எல்லாமே நடக்கிறது. இன்னைக்கு ஆழ்வார் உற்சவம் என்னவா நடந்துட்டு இருக்கு? ஆழ்வார்க்கு இருக்கிற வைபவம் அங்க இருக்கக்கூடிய புலிந்தர் என்ற பிரானுடைய உற்சவம் வந்துட்டா, புலிந்தர் என்ற பிரான் எழுதிருக்கார், ஆழ்வார் எழுதிருக்காரு, ஆழ்வார்க்கு தான் கூட்டமே இருக்கும். என்னவா சுவாமினா அத்தனை வைபவம் ஆழ்வாருக்கு வைங்க. ஏன்னா இந்த பக்த பிம்பங்களுக்கு அதே அவாலும் பக்தன் தான், அவாலும் பக்தன். எதுக்கு பக்தாரு? அவ வந்து வேத சம்ஸ்கிருத வேதத்துக்கு பக்தாளா இருக்கு. இவா திராவிட வேதத்துக்கு பக்தாளா இருக்கப்படியால இவாளுக்கு இத்தனை வைபவம் இருக்கு இல்லையா? நீ தெரிவிக்கிறாயா? இது வந்து அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? திவ்ய பிரபந்தத்தை வாசிக்கணும், சேவிக்கணும். நம்மால் ஆந்தனை. ஆனா அதுக்குண்டான யோக்கியத்தை அடைய முன்னாடி சொல்லிட்டேன். அந்த யோக்கியத்தையோடு அது ஒன்றும் சிரமமே கிடையாது, ஒரு சிரமமும் இல்லை. சேவிக்கிறது இல்லை, இதெல்லாம் பண்ணிக்கிறதுலாம் சிரமமா? ஒரு சிரமம் கிடையாது, சேவிக்கணும். அது மட்டும் இல்ல, எதுக்கு சுவாமி சேவிக்கணும் அப்படின்லாம் கேட்டு தாயார் தரப்பனா சொன்னாலும் சேவிக்கலாம், முன்னோர்கள் சேவித்தாலும் சேவிக்கலாம். இதுல எந்த விதமான கிரமமும் வராது. சரி சுவாமி, இதைத்தான் காஞ்சி சுவாமி சொல்லணும். அவர் தன்னுடைய ஆச்சரியமான 18வது வயசுல ஒரு புத்தகம் போட்டுக்காரு, திவ்ய பிரபந்த வைபவ விவேகா. திவ்ய பிரபந்த வைபவ விவேகான்னு போட்டுக்காரு. அந்த புத்தகத்தை பேரு. அது ரொம்ப ஆச்சரியமான எந்தெந்த வேறு புராணங்கள் இருந்து என்னென்ன எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. அதெல்லாம் நீ எடுக்க போறது. இது சொல்ல வந்தேன்னா அவ்வளவு விஷயங்கள் எடுத்துக்காரு. ஏன்னா சனத சனத்குமார் உபதேசம்லாம் நன்னா எடுத்துக்காரு. எல்லா சம்ஸ்கிருத வேதம் நித்தியமும், அதே போல திராவிட வேதம் நித்தியம். எப்படி சம்ஸ்கிருத வேதம் நித்தியமோ அதே போல திராவிட வேதம் நித்தியம் இருக்கு. ஏன்னா திராவிட வேதம் ஒரு நாள் ஏற்பட்டது கிடையாது. இதுக்காக இது சொல்லிட்டு இருக்கோம்னா சமாரம்பாம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எந்த ட்ராக்ல போறோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். லக்ஷ்மி நாதன் முதல்ல பார்த்துக்கணும், ஆரம்பாம் விஸ்வக்ஷனர், சமாரம்பாம் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் கொடுத்த இந்த திவ்ய பிரபந்தத்தை தான் உண்டான வைபவத்தை பார்க்கணும். அப்ப இது இருக்குதுயா, இது ஒரு நாள் ஏற்பட்டதல்ல. இரண்டாவது நான் சொல்றச்சே 1000 2000 அப்படி பிரிச்சு சொல்ற போனோ, இதெல்லாம் கலியுகத்துலதான் ஏற்பட்டதே தவிர அப்படின்னா 3 யுகங்களும் 4000 பூர்த்தியா தான் ஒரே கோர்வையா இருந்திருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? கலியுகத்துலதான் ஆழ்வார் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிரபந்தமே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நடுவுல பிரபந்தம் காணாம போறது வாஸ்தவம் தான். ஆனா நம்மாழ்வார மறுபடியும் நாதமணி கொடுத்திருக்காரு. அப்ப 4000 எப்படி சுவாமி இருந்தது? ஒண்ணு வேணாம். கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அந்த துவாபர மத்தியில வரைக்கும் வேதங்களே ஒரே கோவிலியா தான் இருந்தது. ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், இந்த பிரிவே கிடையாது. அந்த பிரிவு எப்ப ஏற்படுதுன்னா வியாசம்னா பிரிக்கிறார்னு அர்த்தம். வியாச பகவான் தான் அதுவும் துவாபர யுகத்தின் கடைசியில தான் பிரிச்சார். அதே போல
கிருதயுகமாகட்டும், திரேதாயுகமாகட்டும், துவாபர யுகமாகட்டும், இந்த நிலையில 4000 ஒன்னாதான் இருந்தது. 4000 பூர்த்தி ஒரே கோவையாக தான் இருந்தது. ஒரே கோவையா இருந்தது. 4 யுகம் ஆழ்வார்கள் அவதரித்துதான் தாங்கள் பிரகாசிக்கப்படுத்தினார் இல்லையா? அதன் பிறகு நாதமுனை அவதரித்து முதலாயிரம், இது 2000, இது 3000 அப்படி. இது போல வேதங்கள் எப்படி 3 யுகங்கள் ஒன்னா இருந்ததோ அதை போல பிரிச்சு கொடுத்திருக்காரு, தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, தாமவேதம் தெரிவிக்கிறாங்க. ஆக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அது வரைக்கும் பார்த்திருக்கோம். என்னன்றது அடுத்த காலட்சணம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால ராமானுஜம் 10 மணிக்கு, அதே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இதே பகவதேஷ காலட்சணம் கொண்டு அவசியம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த சேவிக்கலன்னா என்ன கஷ்டம் வருது, என்ன வருது பார்த்துப்போம். அவசியம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆழ்வார் இந்திரமோகனாகிய திருவிழேசனம், ஆச்சாரியன் திருவிழேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் ஏதா இருந்தா அவசியம் கேட்கிறேன். அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி தன்யஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி.